ஸோ குட் ஈவினிங் டீம். உங்களுக்கு என்ன டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம்னா, டாபிக்ஸ் எதுவும் கிடையாது. எஸ்யூ நிறையா கன்ஃப்யூஷன்ஸ் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐ காட் அ ஃபீட்பேக். ஸோ அதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும்தான். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது, கன்ஃப்யூஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்களோட ஓரியூ அகைன் நீங்கள் இங்கே சொன்னீங்க அப்படின்னா அதை இன்றைக்கி நம்ம கிளியர் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஃபைன். ஸோ எஸ், சொல்லுங்கள். என்னங்க உங்களுக்கு என்ன புரியலை, இல்லை எதனால் புரியலை அப்படின்ற மாதிரியும் சொன்னீங்கன்னா நம்ம இன்றைக்கி அதை டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஹலோ, கேக்குதா? கேட்குது மேம். குட் ஈவினிங். என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்சிஓ வெறும் வெப்சைட்டுக்கு தான் பண்ண முடியுமா? ஓகே, எஸ் எஸ்சிஓ வெப்சைட்டுக்கு மட்டுமா? ஓகே ஃபைன். வேற மேம்? இப்போ எஸ்சிஓ பண்றனால என்ன என்ன நடக்கும், பண்ணலன்னா என்ன நடக்கும்? ஓகே, ஒய் டு வி நீட் எஸ்சிஓ? ஓகே, நெக்ஸ்ட் மேம். அப்புறம் அந்த கீவேர்டு சர்ச் அதுவுமே கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஓகே ஃபைன். அப்புறம் மேம்? ஓகே, வேற? இப்போ நம்ம எஸ்சிஓ பண்ணிட்டா நம்மளோட வெப்சைட் வந்து கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துடுமா? SEO versus first place in Google. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ப்ரோ. இண்டெக்ஸிங் எப்படி செக் பண்ணுறதுங்க ப்ரோ? ஓகே, இண்டெக்ஸிங் செக். இல்லைரா? தென் இப்போ ஆன் பேஜ் எஸ்சியில் ஒர்க் பண்ணும்போது வெப்சைட் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். புரியல ப்ரோ, மறுபடியும் சொல்லுங்கள். ஆன் பேஜ் எஸ்சியோட நம்ம ஒர்க் பண்ணணுமா, ஃபஸ்ட்டு வந்து அது வந்து வெப்சைட்டு க்ரியேட் பண்ணிக்கு நம்ம செட்டப் பண்ணணுமா? இல்லைங்க ஓகே, செட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை செட்டப் பண்ணணுமா? செட்டப் பண்ணணுமா? அப்போது வெப்சைட் க்ரியேட் பண்ணதுக்கு வந்து ஒவ்வொரு டொமைன் மூலமாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். இப்போ அதில் வந்து இந்த சிஎம்எஸ் வெப்சைட்டுன்னு ஒன்று சொன்னாங்க. இந்த லேட்ப்ரெஸ் வெப்பை க்ரியேட் பண்ணி சொன்னாங்க. அதில் அதே கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது இப்போ. ஓகே 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 ஃபைன். ஓகே டன், பார்ப்போம். ப்ரோ அப்புறம் அந்த இப்போ கோடிங்கில் நம்ம வந்து ஆல்ட் டெக்ஸ்ட் வைக்கிறோம் இல்லைங்க ப்ரோ? ஓகே அதே மாதிரி இப்போ வேர்ட் ப்ரெஸ்ஸில், ஷாப்பிஃபைல எந்த இடத்துல நாம் அதை வைப்போம்? ஓகே, கோடிங் வெப்சைட். ஓகே ஃபைன். வேறு? ஓகே ஃபைன். ஸோ இதுக்கிடையில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் அகெயின் ஃபஸ்ட்லேருந்து போகிறேன். உங்களுக்கு அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் வந்துச்சுன்னா சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ வாட் இஸ் எஸ்இஓ? எஸ்இஓனா சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன், ரைட்டா? சர்ச் இன்ஜின் என்னது? யாராச்சும் நேம் சம் சர்ச் இன்ஜின்ஸ் இன் த இன்டர்நெட். கூகுள், யாஹூ, ஃபயர்ஃபாக்ஸ். ஃபயர்ஃபாக்ஸ் சர்ச் இன்ஜின் கிடையாது மேம். சாரி அது க்ரோம் வந்துடு. கூகுள் பிங். ஓகேங்களா? க்ரோம் அண்டு இன்னொன்று என்ன சொன்னீங்க? ஃபயர்ஃபாக்ஸ். இதெல்லாம் ஃபயர்ஃபாக்ஸ்லாம் வந்து ப்ரௌசர்ஸ். கரெக்ட். ஓகேவா? ஃபைன்.
ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சர்ச் இன்ஜின்? எதுக்கு நம்ம சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணுறோம்? இப்போ நான் கூகுளில் போயிட்டு எனக்கு ஒரு விஷயங்கள் தேவை அப்படின்னா அதை நான் வந்துட்டு சர்ச் பண்ணேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இப்போ நான் படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னைன்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுவேன். ஓகேவா? இல்லாட்டி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நான் ஆன்லைனில் படிக்கணும் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுவேன். எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை. அந்த இன்ஃபர்மேஷனை நான் சர்ச் பண்ணி அது ரிலேட்டடான ரிசல்ட்ஸ் மூலமாக அதை பற்றி நான் பார்க்குறேன். அதை பற்றின ரிலேட்டட் பிஸ்னஸை நான் பார்க்குறேன். இந்த ஒரு பர்பஸ் தான் நம்ம சர்ச் இன்ஜினை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது கூகுள், யாஹூ, பிங் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ரைட்டா? இப்போது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஆன்லைனில் நிறைய பேர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நானும் ஆன்லைன் கோர்ஸ் மட்டும் தான் பண்ணுறேன், ஆஃப்லைன் கோர்சஸ் கிடையாது. பட் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஆன்லைன் நான் தேடும்போது கோர்சரா வருது, உடமி வருது, ஹப்ஸ்பாட் வருது, அண்ட் கூகுளோட ப்ரொஃபைல் வருது, அண்ட் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வருது. பட் என்னோடய வெப்சைட்ஸ் வரல. ஐ ஆல்சோ ஹேவ் அ வெப்சைட் கால்ட் sundardmc.com. என்னோடய வெப்சைட் எனக்கு கூகுளில் காமிக்கவே இல்லை. சரி, ஃபஸ்ட் பேஜில் காமிக்குதான்னு பார்த்தா ஃபஸ்ட் பேஜ்லேயும் காமிக்கலை. செகண்ட் பேஜில் காமிக்குதான்னு பார்த்தா செகண்ட் பேஜ்லேயுமே இல்லை. தேர்ட் பேஜில் காமிக்குதான்னு பார்த்தா இல்லை. ஆக்சுவலாக 10th பேஜ் வரைக்குமே கிடையாது. ஏன் காமிக்கலை அப்படின்னா பிகாஸ் என்னோடய வெப்சைட்டுக்கு நான் எஸ்யூஓ பண்ணலை. என்னோடய வெப்சைட்டுக்கு நான் எஸ்சிஓ பண்ணவே இல்லை. ஓகேவா? இப்போது நான் ஏன் கூகுளில் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஆன்லைன் போட்டால் எனக்கு ஏன் காமிக்கணும்? எஸ், நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஆன்லைன் தேடினா அகெயின் த சேம் கொஸ்டின், ஏன் எனக்கு கூகுளில் காமிக்கணும்? அப்படி காமிச்சிச்சுன்னா என்ன நடக்கும்? நான் கொஸ்டின் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் காமிச்சதுன்னா ப்ரௌஸ் பண்ணி நிறைய பேர் பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்கும், இந்த மாதிரி இப்படி ஒரு வெப்சைட் இருக்குது, இவங்க எடுக்கிறாங்க, இவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியும். சூப்பர். ஓகேவா? என்னோடய வெப்சைட் கூகுளில் காமிச்சிச்சு அப்படின்னா என்னோடய கஸ்டமர்ஸ் அதை விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஓகே, ஏதோ கோர்ஸ் இருக்கே, இந்த கோர்ஸ் வந்துட்டு இவங்க என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கோர்ஸ் விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க, லைவ் கிளாஸ் வீடியோ ஏதோ போட்டிருக்காங்க, தென் சிலபஸ் இந்த மாதிரி இருக்குது, இல்லை அகெயின் ரிவ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்துட்டு தே மைட் கால் டு திஸ் நம்பர். ஓகேவா? ஸோ கஸ்டமர் விசிட் பண்ணிவிட்டு என்னோடய பிஸ்னஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. மீன்ஸ் என்னோடய கோர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறமா தே ஸ்டார்டட் என்கொயரி பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஃபைனலி தே ஜாயின் மை கோர்ஸ். இஃப் தே ரியலி இன்ட்ரெஸ்டட் தே ஜாயின் மை கோர்ஸ். கரெக்டாக? ஸோ த அல்டிமேட் மார்க்கெட்டிங் கோல் என்ன அப்படின்னா என்ன? கஸ்டமர்ஸ் வராங்க, பார்க்குறாங்க, see my website, என்கொயர் பண்ணுறாங்க, தென் ஜாயின் பண்ணுறாங்க. ஓகேவா? ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது? என்னோடய பிஸ்னஸ்க்கு ஒரு சேல் நடக்குது, பிஸ்னஸ் நடக்குது. ஐ எம் மேக்கிங் மணின்னு சொல்லலாம், இல்லாட்டி மேக்கிங் ப்ராஃபிட்ஸ். ஓகேவா? இதுதானே மார்க்கெட்டிங்கோட கோல். அதுதான் இங்கே நடக்குது. ஓகேவா? ஒரே ஒரு நிமிஷம். ஸோ நம்மளோட மார்க்கெட்டிங் கோல் என்ன அப்படின்னா அல்டிமேட்டாக நம்மளோட வெப்சைட்டை பார்த்துட்டு உள்ளே வந்துட்டு என்கொயர் பண்ணிவிட்டு கடைசியில் நம்மளுக்கு பிஸ்னஸ் தருது. ஸோ எஸ்யூவில் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? எஸ்யூ டெக்னிக்கில் இந்த மார்க்கெட்டிங் திங்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது? எஸ்யூ மார்க்கெட்டிங்கில் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா
நம்மளோட வெப்சைட் கஸ்டமருக்கு ரீச் ஆகணும். வெப்சைட் ஷுட் ரீச் டு கஸ்டமர்ஸ். எப்படி ரீச் ஆகும் அப்படின்னா, கூகுளில் தேடும்போது நம்மளோட கஸ்டமர்ஸ் கூகுளில் தேடும்போது நம்மளோட வெப்சைட்ஸ் அவங்களுக்கு ரீச் ஆகுது, ஷோ ஆகுது. ஆனால் மெயினான ஒரு விஷயம், அது எங்கே ஷோ ஆகணும் அப்படின்னா கூகுளோட ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கூகுளோட ஃபர்ஸ்ட் பேஜ். ஓகேவா? வி ஆர் இன் ஃபர்ஸ்ட் பேஜ். ஏன் கூகுளோட ஃபர்ஸ்ட் பேஜில் ஷோ ஆகணும் அப்படின்னா, ஒரு நார்மல் யூசர் கூகுளில் சர்ச் பண்ணாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு 4-5 ரிசல்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. மேக்ஸிமம் கூகுளோட ஃபஸ்ட் பேஜ் ரிசல்ட்ஸை மட்டும் தான் பார்ப்பாங்க. செகண்ட் பேஜ்லாம் அவ்வளோவா போக மாட்டாங்க. ஓகேவா? தேர்ட் பேஜ்லாம் அவ்வளோவா போக மாட்டாங்க. ஸோ அகெயின் நார்மலான ஒரு மார்க்கெட்டிங் திங்ஸ் என்ன அப்படின்னா, எந்த இடத்துல கூட்டம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல அதிக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும். ரைட்டா? அதே மாதிரி கூகுளோட ஃபஸ்ட் பேஜ் தான் பார்த்தீங்கன்னா க்ரௌடட் பிளேஸ். மோஸ்ட்லி நம்மளோட கஸ்டமர்ஸ் கூகுளோட ஃபஸ்ட் பேஜில் மட்டும்தான் வருவாங்க. அதுவும் இந்த ஃபஸ்ட்டு 5 பொசிஷன்ஸில் அதிக கிளிக்ஸ் நடக்கும், அதிக விசிட்டர்ஸ் வருவாங்க, அதிக டிராஃபிக் நடக்கும். கிளிக்ஸ், வெப்சைட் விசிட்ஸ், டிராஃபிக். டிராஃபிக்னால் ஒன்றும் கிடையாது, வெப்சைட் விசிட்ஸ் தான் டிராஃபிக். ஓகேவா? ஸோ வெப்சைட் சுட் ரீச் டு த கஸ்டமர்ஸ். பட் அதுக்கு நம்ம எங்கே இருக்கணும் அப்படின்னா கூகுளோட ஃபர்ஸ்ட் பேஜ் ஆர் ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஓகேவா? இப்போது இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் ஆக்சுவலாக இந்த பேஜ் இது கூகுளோட பேஜ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த பேஜுக்கு வந்துட்டு டெக்னிக்கலாக ஒரு டேர்ம் இருக்குது, விச் இஸ் கால்ட் அஸ் SERP, சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ் பேஜ். ஓகேவா? ஃபைன். இப்போது எஸ்இஓ ப்ராசஸே, எஸ்இஓவோட கோலே வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்மளோட வெப்சைட் கூகுளோட ஃபஸ்ட் பேஜில் இருக்கணும். ஃபஸ்ட் பேஜில் இருந்துச்சுன்னா தான் நிறையா கிளிக்ஸ் வரும். நிறையா கிளிக்ஸ் வந்துச்சுன்னா தான் என்கொயரிஸ் நடக்கும். என்கொயரிஸ் நிறையா வந்துச்சுன்னா தான் சேல்ஸ் இல்லாட்டி பிஸ்னஸ் கன்வெர்ட் ஆகும். பிஸ்னஸ் கன்வெர்ட் ஆனால் தான் வில் மேக் மணி, அதாவது ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் எஸ்இஓவோட கோல். இதுதான் எஸ்இஓவோட ஒரு அப்ஜெக்டிவ், ரோட் மேப் அப்படின்னு சொல்லலாம். சிம்ஸ் உங்களுக்கு மெட்டா ஆட்ஸ் கிளாஸ் முடிஞ்சனால மெட்டா ஆட்ஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு வீடியோ இல்லாட்டி ஒரு விஷுவல்ஸ் க்ரியேட் பண்ணுவீங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு டேஷ்போர்டில் போய்ட்டு ஒரு கேம்பெயின் செட்டப் பண்ணுவீங்க. கேம்பெயின் செட்டப் பண்ணதுக்கப்புறமா அதில் பட்ஜெட் ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணிவிட்டு அது என்ன ஆகுது, நம்மளோட கஸ்டமர்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக தேடி போகுது. பட் வேறஸ் இன் கூகுள் இது கஸ்டமர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக தேட போல், கஸ்டமர்ஸே நம்மளை தேடி வராங்க பை சர்ச்சிங் இன் கூகுள். பட் கஸ்டமர்ஸே நம்மளை தேடி வரும்போது நம்மளோட வெப்சைட் எந்த இடத்துல இருக்கணும்னா கூகுளோட ஃபஸ்ட் பேஜில் இருக்கணும். இந்த கூகுளோட ஃபஸ்ட் பேஜில் வர வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்துட்டு எஸ்இஓ அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் வை டு வி நீட் எஸ்இஓ? எஸ், இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒரு கோல் என்ன அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிளியராக இருக்குல்ல? எதுக்காக எஸ்இஓ பண்ணுறோம் அப்படின்னு? இருக்கு. ஓகே, ஃபைன். ஸோ எதுக்காக நம்மளுக்கு எஸ்இஓ தேவை? எல்லாருமே கூகுள் யூஸ் பண்ணுறாங்க, ரைட்டா? இன்டர்நெட் அப்படின்னாலே கூகுள் தான். இன்டர்நெட் அப்படின்னாலே கூகுள் அப்படின்ற அந்த பர்டிகுலர் சர்ச் இன்ஜின் தான் மைண்டுக்கு வருது. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று தேவை அப்படின்னா, இப்போ நம்ம ChatGPTலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பட் கூகுளுமே இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கூகுள்லேயுமே பார்த்திங்கன்னா ஜெமினை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏஐலாம் வந்துட்டு தான் இருக்குது. பீப்புள் வாண்ட் டு கன்சியூம் இன்ஃபர்மேஷன், பீப்புள் வாண்ட் டு நோ த இன்ஃபர்மேஷன். ஓகே, எப்படி இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம வந்துட்டு
இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுறோமோ அந்த இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற ஒரு இடையில நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போட்டு நம்மளோட பிஸ்னஸை வந்துட்டு க்ரோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி கூகுளில் தேடும்போது நம்மளோட பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் பார்த்தா தான் நம்மளுக்கு பிஸ்னஸ் என்கொயரிஸ் வரும், அந்த இடத்துலையும் பிஸ்னஸ் நடக்கும். ஓகேவா? சிம்ப்ளி டு ஜென்ரேட் பிஸ்னஸ் அண்ட் ரெவன்யூ, இதுதான். இதுக்காக தான் நம்ம எஸ்இஓ பண்ணுறோம். ஏன்னா அதாவது கூகுள்லேயும் நம்மளோட கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த கஸ்டமர்ஸையும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும், அந்த கஸ்டமர்ஸ்க்கு நம்ம பிஸ்னஸ் தரணும் அப்படின்னா கூகுளில் டாப்பில் வரணும். அப்போ கூகுளில் டாப்பில் வரணும்னா நம்ம வந்துட்டு எஸ்இஓ பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ எஸ்இஓ இஸ் அ ஆர்கானிக் மார்க்கெட்டிங். ஆர்கானிக் மார்க்கெட்டிங்னா என்னென்னா, அகெயின் மெட்டாவில் நம்ம வந்துட்டு பே பண்ணி கேம்பெயின்ஸ் ரன் பண்ணியிருப்போம். பே பண்ணி நம்ம கேம்பெயின்ஸ் ரன் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் அ பெய்டு மார்க்கெட்டிங். ஆர்கானிக் மார்க்கெட்டிங்னா நம்ம வந்துட்டு இப்போ இந்த எஸ்இஓ பண்ணுறதுக்கு நம்ம கூகுளுக்குலாம் பே பண்ண தேவையில்லை. ஒரு எஸ்இஓ அனலிஸ்ட்டை ஹையர் பண்ணி அந்த எஸ்இஓ அனலிஸ்ட்டுக்கிட்ட ஒரு எஸ்இஓ ப்ராசஸ் பண்ண சொல்லுவாங்க. வாட் இஸ் தட் எஸ்இஓ ப்ராசஸ்னால் இந்த ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், டெக்னிக்கல் எஸ்இஓ, கண்டென்ட் க்ரியேஷன், கீவேர்ட் ரிசர்ச், இந்த மாதிரியான ஒர்க்லாம் ரொட்டீனில் டெய்லி நம்ம பண்ணி நம்மளோட வெப்சைட்ஸை வந்துட்டு டாப்பில் கொண்டு வரதுக்கு பண்ணுற ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டி தான் எஸ்இஓ. ஓகேவா? இதுக்கு நம்ம கூகுளுக்கு எதுவும் பே பண்ண தேவையில்லை. எஸ்இஓ அனலிஸ்ட்டை ஹையர் பண்ணுறதுக்காக எஸ்இஓ அனலிஸ்ட்டுக்கு மந்த்லி சேலரி தந்தாலே போதும். ஓகேவா? ஸோ இட்ஸ் அ ஆர்கானிக் மார்க்கெட்டிங். ஓகேவா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் எஸ்இஓ? வை டு வி நீட் எஸ்இஓ? அண்ட் ஆல்சோ எஸ்இஓ traffic is huge. இப்போது அகெயின் மெட்டா ஆட்ஸில் நம்ம ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பட்ஜெட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், இது பார்த்திங்கன்னா 213 rupees நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். 213 rupees நான் ஸ்பெண்ட் பண்ணி 23,000 பேருக்கு ரீச் ஆகிருக்கு. ஓகேவா? பட் எத்தனை பேர் மட்டும் என்னோடய பேஜை கன்சிடர் பண்ணியிருக்காங்க? 258 பீப்புள்ஸ் வந்துட்டு கன்சிடர் பண்ணியிருக்காங்க, வந்து பார்த்துருக்காங்க. இதுக்கு நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னா 213 ரூபா. ஓகேவா? இந்தியன் ருப்பீஸில். பட் எஸ்இஓக்கு நான் இதை ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இந்த 213 ரூபாயை ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஆல்சோ ஒரு நிமிஷம் டீம். இது வந்துட்டு ஒன் ஆஃப் அவர் வெப்சைட்டோட சர்ச் கன்சோல் டேட்டா. இது உங்களுக்கு புரியலைன்னா கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. நான் பேசிக்காக ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 monthஸில் 17,800 இம்ப்ரெஷன்ஸ் நடந்திருக்கு. ஓகேவா? எஸ்இஓவில் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது சர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே அப்பியர் ஆகுது கன்சிடர்ஸ் 1 impressions. சரிங்களா? இந்த இம்ப்ரெஷன்ஸில் 494 கிளிக்ஸ் நடந்திருக்கு. ஓகேவா? இப்போ இதுவே இந்த 494 கிளிக்ஸ் நான் மெட்டாவில் ஒரு பெய்டு மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா ஆவரேஜாக ஒரு கிளிக்குக்கு, ஒரு குவாலிட்டியான கிளிக்குக்கு 10 rupees எடுக்கிறான்னா 494 கிளிக்ஸுக்கு எவ்வளோ ஆகும்? அரௌண்ட் ஒரு நான் 5,000 rupeesனாச்சும் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? பட் எஸ்இஓவில் இந்த 5,000 rupees நான் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இந்த கிளிக் எல்லாமே இன்டென்ட் பேஸ்டு கிளிக். வாட் இஸ் தட் இன்டென்ட் பேஸ்டு கிளிக் அப்படின்னா, மெட்டா ஆட்ஸில் நம்ம அதாவது சோஷியல் மீடியாவில் நம்ம வந்துட்டு நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கிறோம் அப்படின்னா அது வந்துட்டு அவங்க மேபி இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நம்ம ஆடே வந்துட்டு நம்மளோட கஸ்டமருக்கு ஷோ பண்ணுறோம். அவன் ஆடை பார்த்துட்டு உடனேலாம் டிசைட் பண்ண மாட்டான். நம்ம ஆடை திரும்ப காமிச்சு அவனை கன்வின்ஸ் பண்ணி கடைசியில் he will join our course or he will buy our product. பட் வேறஸ் கூகுள், அதாவது சர்ச் இன்ஜினில் அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா
தே ஆர் கம்மிங் அண்ட் சர்ச்சிங். தே ஹாவ் அ இன்டென்ட் டு பை, தே ஹாவ் அ இன்டென்ட் டு ஸ்டடி, தே ஹாவ் அ இன்டென்ட் டு ஜாயின் த கோர்ஸ். அதனால தான் தே ஆர் கம்மிங் அண்ட் சர்ச்சிங் தி இன்டர்நெட், சர்ச்சிங் இன் கூகுள். ஓகே, பட் மெட்டாவில் அதெல்லாம் தேட மாட்டாங்க. தே ஆர் கம்மிங், அவங்க வந்துட்டு இன்ஸ்டாகிராம் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபார் த என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். அதுக்கு இடையில தான் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு வி ஆர் கன்வெர்ட்டிங் தம், வி ஆர் ட்ரைங் டு கன்வெர்ட் தம். பட் கூகுளில் வந்துட்டு அவங்க ஈஸியாக கன்வெர்ட் ஆகிடுவாங்க பிகாஸ் தே வாண்ட் டு ஸ்டடி சீரியஸ்லி. அதனால தான் கூகுளில் சர்ச்சே பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ கூகுள் ஆடியன்ஸ், அதாவது சர்ச் இன்ஜின் ஆடியன்சஸ் ஆர் intent based audiences. ஓகேவா? பட் வேரஸ் மெட்டா, அதாவது சோஷியல் மீடியா ஆடியன்சஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆடியன்சஸ். ஓகேவா? சோஷியல் மீடியா ஆடியன்சஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆடியன்சஸ். இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்டென்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரைட்டா? ஆல்ரெடி இவங்களுக்கு தேவை, அதனால் வந்து தேடுறாங்க. தே ஈஸிலி கன்வெர்ட். பட் இவங்களுக்கு மேபி அவங்களுக்கு தேவை. ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயந்தான் சர்ச் இன்ஜின் அப்படின்ற. சர்ச் இன்ஜின் ஆக்சுவலி வெரி குட் ஒரு மார்க்கெட்டிங் டூல். சர்ச் இன்ஜின் உங்களோட ஆடியன்ஸஸ் இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க கன்வெர்ட் ஆகிடுவாங்க. இட்ஸ் வெரி ஈஸி டு கன்வெர்ட் யுவர் சர்ச் இன்ஜின் ஆடியன்சஸ் தேன் சோஷியல் மீடியா ஆடியன்சஸ். ஓகேவா? ஃபைன். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்துட்டு எஸ்இஓ அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ த டிராஃபிக் இஸ் ஹியூஜ். ஒன்ஸ் உங்களோட வெப்சைட் டாப்பில் ரேங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வர டிராஃபிக், வெப்சைட்டோட டிராஃபிக் வெரி ஹியூஜ். நீங்கள் ஒரு 20,000 நீங்கள் மந்த்லி ஸ்பெண்ட் பண்ணி பெய்டு மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்த இது வந்துட்டு ஈஸியாகவே எடுத்து வந்துடும். பட் இது ஒரு ஸ்லோ ப்ராசஸ். எஸ்இஓ இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இட் வில் கிவ் ஏ ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ். ஓகேவா? ஸோ தட்ஸ் வை வி நீட் எஸ்இஓ. ஓகேவா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஒய் டு வி நீட் எஸ்இஓவில்? சூப்பர், ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு வெப்சைட். வாட் இஸ் அ வெப்சைட்? வெப்சைட்னா என்ன உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில்? Okay, so a website is a online office. இன்டர்நெட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு லொக்கேஷன் பார்க்கணும். அந்த ஆஃபீஸ் பில் பண்ணணும். இன்கேஸ் ஆல்ரெடி பில்ட் ஆகிருந்துச்சு, அந்த இடத்துல ஸ்டோர் கட்டியிருந்தாங்கன்னா அதை நம்ம பில் பண்ணணும். ஓகேவா? அந்த ஆஃபீஸ்க்கு ஒரு நேம் வைக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஆஃபீஸ்க்குள்ளே அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. ஓகேவா? அந்த ஆஃபீஸ்க்கு ஒரு விசிட்டிங் கார்டு ஒன்று இருக்கும், இல்லாட்டி ப்ரௌஷர் ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஆஃப்லைனில் நடக்கிற ஒரு விஷயம். பட் when it comes to ஆன்லைன், நம்மளுக்கு என்ன தேவைன்னா அந்த ஆஃபீஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் ஆன்லைன் வெப்சைட்டில் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் மை ஆன்லைன் ஆஃபீஸ். என்னோடய பிஸ்னஸை பற்றி எல்லாமே இருக்கும், என்னோடய சர்வீசஸை பற்றி எல்லாமே இருக்கும், என்னோடய கோர்சஸை பற்றி எல்லாமே இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே ஒவ்வொரு பேஜில் நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆஃபீஸ்க்கு லொக்கேஷன் அப்படிங்கிறது அட்ரஸ்.
இது ஆன்லைனில் வரும்போது இந்த வெப்சைட் ஆன்லைனில் ஒரு அட்ரஸில் இருக்கும். அது பேர் வந்துட்டு ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னோடய ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், என்னோடய ஆஃபீஸ் வந்துட்டு நியர் முத்தாலம்மன் கோவில், டி வாடிப்பட்டி 625-218 மதுரையில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அட்ரஸ் நான் கொடுப்பேன் ஆஃப்லைனில். ஆன்லைன் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும், ஐபி அட்ரஸ். இப்போ என்னோடய வெப்சைட்டோட ஐபி அட்ரஸ் என்னங்கிறத நான் செக் பண்ணலாம். சரி, என்னோட டொமைன் நேம் போட்டேன்னா find IP. ஸோ இந்த வெப்சைட் வந்துட்டு இந்த அட்ரஸில் தான் ஆன்லைனில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேவா? இது வந்துட்டு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபோன் நம்பர் மாதிரி தான். ஒரு இது எத்தனை டிஜிட் இருக்குது, 3, 6, 9, ஒரு 11 டிஜிட் இருக்குது. ஓகேவா? ஸோ என்னோடய வெப்சைட்டை நான் பார்க்கணும், என் வெப்சைட் வந்து ஆன்லைனில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸில் தான் இருக்குது. ஓகேவா? பட் இந்த சும்மா ஒரு பேசிக்காக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது அந்தளவுக்கு டூ டெக்னிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேணாம். இன்கேஸ் இது புரியல அப்படின்னா விட்டுருங்க. ஓகேவா? திஸ் மை ஐபி அட்ரஸ், ஒரு 10-11 டிஜிட் இருக்கிற ஒரு அட்ரஸ். ஓகேவா? இப்போது இந்த ஒவ்வொரு அடையும் என்னோடய வெப்சைட்டை நான் பார்க்கணும் அப்படின்னா நான் ஒவ்வொரு அடையும் போய்ட்டு இந்த நம்பரை போட்டுட்ருக்க முடியாது. இட் இஸ் வெரி லைக் நம்ம ஒரு ஃபோனில் வந்துட்டு ஒரு ஃபோன் நம்பர் சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி தான். இப்போ எனக்கு நீங்கள் கால் பண்ணால் என்ன பண்ணீங்க, ஒவ்வொரு அடையும் போய்ட்டு என் நம்பரை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு கால் பண்ண முடியாது. யூ ஷுட் சேவ் மை நம்பரில் சுந்தர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ட்ரைனர் அப்படின்னு போய்ட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க, ரைட்டா? அந்த மாதிரி இந்த நம்பருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நேம் தான் டொமைன் நேம்னு சொல்லுவாங்க, வெப்சைட் நேம்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஈஸியாக நான் ரிமைண்ட் பண்ணிக்கலாம். நான் ஒவ்வொரு அடையும் sundardmc.com அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நான் போட்டுக்கலாம், லைக் amazon.com. ஓகேவா? நம்ம இங்கே நேம் போட்டு சர்ச் பண்ணோம்னா இந்த நேம் வந்துட்டு இந்த ஐபி அட்ரஸில் இருக்கிற வெப்சைட் தான் போகும். ஓகேவா? ஸோ தட்ஸ் அ டொமைன் நேம். ஆஃபீஸ் நேம் அப்படிங்கிற மாதிரி ஆன்லைன் வெப்சைட் நேம் தான் பார்த்தீங்கன்னா திஸ் டொமைன் நேம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஓகே, டொமைன் நேம் வச்சாச்சு, பட் ஆன்லைனில் ஆஃபீஸ் பில் பண்ணோம்ல, ஸோ தட்ஸ் அ வெப்சைட். ஓகேவா? கம்ப்ளீட்டாக போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஒன்று, அந்த ஹோம் பேஜுக்குள்ளே இந்த விஷயங்கள், இதை நான் கிளிக் பண்ணி போகும்போது இந்த மாதிரி இத்தனை பேஜஸ் இருக்குது. ஒவ்வொரு பேஜஸையும் நான் கோ த்ரூ பண்ணி இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்துட்டு பில்ட் பண்ணணும். அந்த வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் ஆஃபீஸ். ஓகேவா? அண்ட் இட் இஸ் வெரி லைக் ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி தான். ஓகேவா? ஸோ எஸ்இஓக்கு வெப்சைட் கண்டிப்பாக தேவை. கூகுளில் உங்களோட பிஸ்னஸ் ஷோ ஆகணும், கூகுளில் வர ஆடியன்ஸஸை நீங்கள் வந்துட்டு உங்களோட கஸ்டமர்ஸை கன்வெர்ட் பண்ணணும்னா எஸ், வி நீட் வெப்சைட் டெஃபினெட்லி. தட் இஸ் கூகுள் எஸ்இஓ. ஓகேவா? எல்ஸ் நீங்கள் பிங்கில் வந்துட்டு உங்களோட ஆடியன்ஸ் இருக்காங்க, பிங் அப்படின்ற ஒரு சர்ச் இன்ஜினில் அப்படின்னா அதுக்கும் இதே மாதிரி சர்ச் கன்சோல், அனலிட்டிக்ஸ், இண்டெக்ஸிங் அப்படின்ற ப்ராசஸ் இருக்கும். பட் வெரி சிமிலர் தான் எல்லாமே. ஓகேவா? டேஷ்போர்ட்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். அதுக்கும் நம்மளுக்கு வெப்சைட் தேவை. சேம் வெப்சைட்டையே நீங்கள் வந்துட்டு பிங்குக்கு நீங்கள் எஸ்இஓ பண்ணலாம். பட் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணோம்னா கூகுள் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். பிகாஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டில் கூகுள் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. கூகுளில் மட்டும்தான் அதே க்ரௌட் இருக்குது. ஓகேவா? ஸோ we focus on Google SEO. ஓகேவா? ஃபைன்.
அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எப்படி கூகுள் எஸ்இஓ அப்படின்ற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு ஜிஇஓ, அதாவது சாட் ஜிபிடி, ஜெமனாயில் நம்மளோட பிஸ்னஸை வந்துட்டு மென்ஷன் பண்ண வைக்கிறது. தென் ரெட்டிட் எஸ்இஓ அப்படின்லாம் இருக்குது. ரெட்டிட்டில் வந்துட்டு நம்மளோட கண்டென்ட் எப்படி இது பண்ணுறது. தென் வேறு என்ன, இன்ஸ்டாகிராம் எஸ்இஓ, அதில் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது. அதுலேயும் பீப்புள் இப்போ வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் மேபி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே சர்ச்சஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் தமிழ் சர்ச் பண்ணோம்னா இட் கிவ்ஸ் us சம் பிஸ்னஸ் பேஜஸ். ஓகேவா? சில இடத்துல கண்டென்ட்டுமே காமிக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரீசெண்ட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்ன பார்த்துருந்தேன் அப்படின்னா, கூகுளுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராமில் பீப்புள் வந்துட்டு தே ஸ்டார்டட் சர்ச்சிங், ரொம்ப அதிகமாக சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூகுளுக்கு ஈக்குவலாக சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஸ்டாகிராமில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் இன்ஸ்டாகிராமில் தேடும்போது வரணும்னா ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஆப்டிமைஸ் பண்ணிட்டு கண்டென்ட் ரெகுலராக எஸ்இஓக்கு ஏற்ற மாதிரி எஸ்இஓ மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணால் போதும். ஓகேவா? பட் நீங்கள் கூகுளில் இந்த மாதிரி ஷோ அப் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெப்சைட் தேவை. வெப்சைட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குற ரைட்டான ஆடியன்ஸஸ் டிராஃபிக் வந்துட்டு உங்களால் கெட் பண்ண முடியும். ஓகேவா? ஃபைன். அண்ட் ஆல்சோ யூடியூப் எஸ்இஓ, அதுவும் ஸோ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் எஸ்இஓ அப்படிங்கிற ஆப்டிமைசேஷன்ஸ். ஓகேவா? ஆர்கானிக்காக கொண்டு வர ஒரு ஆப்டிமைசேஷன்ஸ். இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இப்போதைக்கு இதை மறந்துடுங்க. ஓகேவா? பட் எஸ்இஓ பண்ணுறதுக்கு வி நீட் வெப்சைட். ஓகேவா? ஃபைன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இந்த சொல்லுங்கள். வெப்சைட்டும் டொமைனும் சேம் தான். ஆமாம் ப்ரோ. வெப்சைட் நேம்னா என்னென்ன, இப்போ என்னோடய வெப்சைட் நேம் என்னென்னு கேட்டாங்கன்னா sundardmc.comனு சொல்லுவேன். வாட் இஸ் ஒரு டொமைன் நேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா sundardmc.com. ரெண்டுமே அவங்க தான் வந்து. இதில் சர்வர்னு என்னன்னு சொல்கிறாங்க. சர்வர்னு என்ன? ஒரு நிமிஷம் தேன். சர்வர், இந்த ஐபி அட்ரஸ்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இந்த ஆஃபீஸ் லொக்கேஷன் ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆக்சுவலாக அந்த லொக்கேஷன் தான் பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் சர்வர்னு சொல்லுவாங்க. அந்த லொக்கேஷன் இருக்கிற அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ். ஓகே ஓகேவா? ஒரு இடத்துல நம்மளோட வெப்சைட் வந்துட்டு ஆன்லைனில் இருக்குது, சரிங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் சர்வர்ன்ற. ஓகேவா? இது ஜஸ்ட்டு வெப்சைட் சைடு பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. ஹோஸ்டிங்னா என்ன, சர்வர்னா என்ன, ஐபி அட்ரஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். டொமைன் என்ன அப்படின்றது. ஓகேவா? ஓகே. அண்ட் இன்னொரு ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, வெப்சைட்டுக்கும் வெப்பேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ என்னோடய வெப்சைட் அப்படிங்கிறது sundardmc.comனு சொல்லுவேன். இதுவும் என்னோடய வெப்சைட் தான். ஓகேவா? பட் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, புக் விசஸ் பேஜஸ் இன் த புக். ஒரு புக் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா அதை புக்குன்னு சொல்லுவீங்க ஹோலாக. பட் புக் இஸ் மேடப் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேஜஸ், 200 ஆஃப் பேஜஸ், ரைட்டா? ஸோ ஒரு வெப்சைட்டுக்குள்ளே நிறைய பேஜ் இருக்கும். இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ், இது எல்லாமே இண்டிவிஜுவல் பேஜஸ், வெப் பேஜஸ். பட் கம்ப்ளீட்டாக இது என்ன சொல்லுவோம்னா வெப்சைட். ஓகேவா? அதுதான் டிஃப்ரென்ஸ். இன்டர்வியூவில் கேட்பாங்க, சரிங்களா? ஃபைன். இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஃபைன். கீவேர்ட் ரிசர்ச் கன்ஃபியூஷன், இண்டெக்ஸிங் செக். ஃபைன். எஸ்இஓ வெப்சைட் பார்த்தாச்சு. கீவேர்ட் ரிசர்ச், இண்டெக்ஸிங் செக். ஓகே ஃபைன். ஒரு பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அஷ்யூம் நான் வந்துட்டு இப்போ புதுசாக ஒரு
பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன பிஸ்னஸ் அப்படின்னா, ஓகே, என் தங்கச்சி வந்துட்டு ஃபிசியோதெரபிஸ்ட். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபிசியோதெரபி கிளினிக் வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சென்னையில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு வெப்சைட் மூலமாக என்கொயரிஸ் வரணும். காம்படிட்டர்ஸ்லாம் வெப்சைட் வச்சுருக்காங்க. நானும் வெப்சைட் வச்சு நான் பேஷண்ட் வந்து நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுக்கு என்னை வந்துட்டு அப்ரோச் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு நான் அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இனிஷியலி ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும். பேசிக்காக டிஸ்கஷன்ஸ் இப்படி தான் போகும். ஓகேவா? ஃபிசியோதெரபி கிளினிக் சென்னையில் இருக்குது. ஓகேவா? தே வாண்ட் டு டூ SEO. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும். இப்போ வெப்சைட் க்ரியேட் பண்ணணுன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது? வெப்சைட் ஓப்பன் பண்ண அப்படின்னா வெப்சைட்குள்ளே பேஜஸ் நிறையா இருக்கும். வெப்சைட்குள்ளே அந்த பேஜஸ்குள்ளே இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். அவங்க என்னென்ன சர்வீசஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் சொல்லணும். அவங்கள பற்றின ஒரு விஷயம் அபவுட் தயர் கம்பெனியை பற்றி நான் சொல்லலாம். விச் மீன்ஸ் அபவுட் தயர் கிளினிக்கை பற்றி நான் சொல்லலாம். அண்ட் அபவுட் தயர் அச்சீவ்மெண்ட்டை பற்றி நான் சொல்லலாம். அவங்களோட கிளினிக் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்ற அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸை பற்றி நான் சொல்லலாம். ஒரு விசிட்டிங் கார்டு வாங்கி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அதெல்லாம் தானே இருக்கும். அவங்க பேர் என்ன, அவங்க எத்தனை வருஷம் சர்வீசஸ், அவங்களோட ஃபோன் நம்பர் சிம்பிளாக இருக்கும். இதுவே ஒரு பிஸ்னஸோட ப்ரோச்சரை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதோட ஒரு டீட்டெயில்டான ஒரு திங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் கொடுக்கணும். அப்போனா தான் பீப்புளுக்கு வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட்டு க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா srikrishnaphysio.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இப்போ இந்த ஃபிசியோதெரபி வெப்சைட்டில் வந்து பார்க்கும்போது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஹோம் பேஜ்னு இருக்குது. ஹோம் பேஜ் தான் வெப்சைட்டோட ஃபஸ்ட் பேஜ். அபவுட் அஸ் பேஜ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அபவுட் அஸ்னால் அந்த கிளினிக்கை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் மெடிக்கல் கண்டிஷன் ட்ரீட்டர்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் போட்டு அதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தந்திருக்காங்க. ஓகேவா? தென் அவங்க என்னென்ன சர்வீசஸ் பண்ணுறாங்க, விச் மீன்ஸ் என்னென்ன டைப் ஆஃப் திங்ஸ் இருக்குது அப்படின்றதே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு பேஜில். ஓகேவா? மேனுவல் தெரபி, மியோஃபிசிக்கல் ரிலீஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லியிருக்காங்க. தென் கேலரின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் போட்டு சில இமேஜஸ் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வெப்சைட்டுக்குள்ளே வர கஸ்டமர்ஸ் இதெல்லாம் பார்த்து எஸ் சம்திங் அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் பர்பஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே என்னென்ன பேஜஸ் நம்ம போட போகிறோம், என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் போட போகிறோம், என்னென்ன சர்வீசஸ் போட போகிறோம் அப்படின்ற ஒரு பிளானிங் இருக்கணும். அந்த பிளானிங் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, சின்ஸ் வி ஆர் கோயிங் டு டு SEO, கீவேர்ட் சர்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். வாட் இஸ் மீன் பை கீவேர்ட்? ஆன்சர் பண்ணுங்கள். வாட் இஸ் அ கீவேர்ட்? சிம்பிளாக ஆன்சர் பண்ணுங்கள். மக்களே இருக்கீங்களா? சர்ச் கொரி. எஸ், சூப்பர். ஸோ கீவேர்ட் அப்படிங்கிறது சர்ச் queries. இதை நம்ம சர்ச் queriesன்னு சொல்லுவோம், யூசர் queriesன்னு சொல்லுவோம். அண்ட் டெக்னிக்கலி இன் SEO சைட் we call it as a keyword. ஓகேவா? keywords are search queries. இங்கேருந்து தான் நம்மளோட SEO ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகுது. SEOட கோல் என்னென்னா, நம்மளோட கஸ்டமர்ஸ் எப்படி நம்மளோட பிஸ்னஸை தேடுறாங்க அப்படின்ற ரிசர்ச். நம்ம ஏன் SEO பண்ண போகிறோம்? நம்ம எதுக்காக SEO பண்ணணும்? நம்மளோட கஸ்டமர்ஸ் எப்படி தேடுறாங்கன்னு பார்த்துட்டு அந்த queryக்கு தான் நம்ம வந்துட்டு இங்கே ஷோ ஆகணும்.
இப்போ ஃபிசியோதெரபி இன் சென்னைன்னு சர்ச் பண்ணும்போது இந்த ஸ்ரீ கிருஷ்ணா ஃபிசியோ அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்த மாதிரி நம்மளோட வெப்சைட் வரணும். இப்போ சம்மந்தமே இல்லாமல் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது நம்ம ஃபிசியோதெரபி வந்துச்சுன்னா ரைட்டா? மக்களே ஆன்சர் பண்ணுங்கள். நோ சார். ஓகே, நோ, சிம்பிளாக நோ தான். ஓகேவா? ஸோ இது இரலவெண்ட் queries. ஒருத்தர் ரெஸ்டாரண்ட் இன் சென்னைன்னு தேடினாங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்டாரண்ட் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது தான் தேவை. அவங்களுக்கு ரெஸ்டாரண்ட் போகணும். ஓகேவா? அதே மாதிரி ஃபிசியோதெரபி இன் சென்னைன்னு தேடினாங்கன்னா அவங்களுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் தேவை. அவங்க தான் நம்மளோட கஸ்டமர்ஸ். இப்போ அகெயின் ரொம்ப ரெலவெண்ட்டாக ஃப்ரீ ஃபிசியோதெரபிஸ்ட் இன் சென்னைன்னு தேடினாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய பிஸ்னஸ் ஷோ ஆகணுமா? எதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இது நம்மளுக்கு ரெலவெண்ட்டான ஒரு சர்ச் query மாதிரி தான் இருக்குது. ஓகே, ரெலவெண்ட்டான சர்ச் query தான். பட் இதுக்கு என்னோடய பிஸ்னஸ்க்கு இந்த ஒரு சர்ச் டேர்முக்கு என்னோடய ஃபிசியோதெரபி வெப்சைட் வந்துட்டு ஷோ ஆகணுமா கூடாதா? சார்ன்றது மேபி அவங்க இந்த கீவேர்டு சேனல் அதோட ஆட் பண்ணியிருந்தா ஆக்சுவலாக ஆட் பண்ணியிருந்தா அவங்க ஷோ ஆவாங்க. பட் நான் ஃப்ரீயாக எந்த சர்வீசஸும் பண்ணுறது கிடையாது. எனக்கு அந்த டிராஃபிக் எனக்கு தேவையில்லை. அதெல்லாமே இரலவெண்ட் டிராஃபிக். ஓகேவா? ஸோ இந்த கீவேர்ட் ரிசர்ச், அந்த கீவேர்ட் சர்ச்சில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் ரெலவெண்ட்டான சர்ச்சஸ் நம்மளோட கஸ்டமர்ஸ் எப்படிலாம் பண்ணுறாங்க, எப்படிலாம் தேடுறாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயிலான ரிசர்ச்சை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி we need to create content. What is content here? இங்கே என்ன கண்டென்ட் அப்படின்னா, இப்போ நான் ஃபிசியோதெரபி இன் சென்னைன்னு போடும்போது இந்த வெப்சைட் ரேங்க் ஆச்சா? ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த பேஜில் ஒரு கண்டென்ட் போட்டிருக்காங்க. கண்டென்ட் இன் த சென்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ கிருஷ்ணா ஃபிசியோதெரபி சென்டர், ஸ்ரீ கிருஷ்ணா ஃபிசியோதெரபி சென்டர் இஸ் பிரைமர்லி அப்படின்னு ஒரு கண்டென்ட். இது ஒரு கண்டென்ட். இது எல்லாமே கண்டென்ட். என்டையர் திங் இஸ் அ கண்டென்ட் ஹியர். ஓகேவா? வேறஸ் நீங்கள் சோஷியல் மீடியாவில் போனீங்கன்னா கண்டென்ட்னா என்னது? சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் அப்படிங்கிறது இந்த போஸ்டர் ஒரு கண்டென்ட், அந்த போஸ்டருக்குள்ளே இருக்க கேப்ஷன் ஒரு கண்டென்ட், தென் இந்த வீடியோ ஒரு கண்டென்ட், அந்த வீடியோக்குள்ளே பேசப்பட்டிருக்க ஒரு கண்டென்ட், அதுக்குள்ளே இருக்கிற ஒரு கேப்ஷன் ஒரு கண்டென்ட். பட் இன் வெப்சைட் கண்டென்ட் இஸ் அ டெக்ஸ்ட், பேராகிராஃப், டைட்டில். இங்கே என்ன டைட்டில் தரோம், இங்கே என்ன கண்டென்ட் தரோம், அந்த கண்டென்ட் ஃப்ளோ எப்படி எடுத்திருக்கோம், என்ன இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் தான் கண்டென்ட். இதெல்லாம் தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். இதெல்லாம் தான் நம்ம பிளான் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிளானிங். நம்ம வடிவேல் சார் சொல்கிற மாதிரி எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் எஸ்இஓ அனலிஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும், தென் அந்த கீவேர்ட் ரிசர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணணும், கண்டென்ட் பிளான் பண்ணணும். ஒன்ஸ் கண்டென்ட் பிளான் பண்ணதுக்கப்புறமா அகெயின் கிரியேட் கண்டென்ட். ஓகேவா? ஒரே ஒரு நிமிஷம். இதில் ஓகே, இது வந்துட்டு ஒன் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் ஷீட்டு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்துட்டு ஒரு ஹோம் மேக்கர். ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் நம்மகிட்ட வந்துட்டு கோர்ஸ் படித்தாங்க. இவங்க எதுக்காக வந்து கோர்ஸ் படித்தாங்க அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு கேட்ரிங் சர்வீசஸ் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ இன் அண்ட் அவுட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற அந்த பிஸ்னஸ் ஐடியா இவங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு வெப்சைட் போட்டு அந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு எஸ்இஓ பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸ். ஸோ அப்போ அவங்ககிட்ட நான் டாஸ்க்கு சொன்னேன். டாஸ்க் ஆகும்போது ஹோம் பேஜுக்கு ஒரு கண்டென்ட் போடணும் அப்படின்றபோது அந்த ஹோம் பேஜில் கேட்ரிங் சர்வீசஸ் இன் சென்னை அப்படின்னு தேடினா என்னோடய வெப்சைட் வந்துட்டு வரணும். கேட்ரிங் சர்வீசஸ் இன் சென்னைன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணால் என்னோடய வெப்சைட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணாங்க. ஓகே,
இந்த கீவேர்டுக்கு தான் எனக்கு ரேங்க் ஆகணும். ஏன்னா இதான் வந்துட்டு ஹைலி சர்ச் வால்யூம் சர்ச் கீவேர்டு அப்படின்றத அவங்க த்ரூ கீவேர்டு ரிசர்ச் மூலமாக ஃபைண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இதுக்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்றப்போ இந்த கேட்டரிங் சர்வீசஸ் இன் சென்னைக்கு என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ரெலவெண்ட்டாக சில ரிசர்ச்லாம் பண்ணிட்டு அந்த பிஸ்னஸை பற்றி இது எல்லாமே ஒரு டிராஃப்ட் தான். இது என்டையர் கண்டென்ட் கிடையாது. அக்ஷயா கேட்ரஸ் 2003 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து இப்போ ஆர்வே கேட்ரிங் மாற்றிட்டாங்க. நாங்கள் பெஸ்ட்டு குவாலிட்டி ஃபுட்ஸ் தரோம். அவங்க வேறு என்ன இந்த வாட் வி டூன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் நம்ம போடணும். அப்புறம் அவங்களோட மிஷன் என்ன, விஷன் என்ன, எதுக்கு அவங்கள சூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் எல்லாத்துக்குமே அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ஒரு டிராஃப்டை அப்படியே காப்பி பண்ணி வித் ஹெல்ப் ஆஃப் ChatGPT அவங்க ரைட்டான ஒரு SEO கண்டென்ட் வாங்கிக்கிட்டாங்க. ஓகேவா? இப்போது இந்த டிராஃப்ட் அப்படிங்கிறது என்னென்னா அவங்களே டைப் பண்ணது. இது அவங்களே வந்துட்டு டைப் பண்ணது. எப்படி அவங்களுக்கே வந்துட்டு இந்த அளவுக்கு டீட்டெயில் தெரியும்னா அவங்களுக்கு என்ன டவுட் அந்த பிஸ்னஸ் என்னங்கிறது தெரியும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் SEO பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன டவுட் அந்த பிஸ்னஸ் என்ன, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க பண்ணலை அப்படின்ற ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணி அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் உங்களால் வந்துட்டு ரைட்டான ஒரு கண்டென்ட்டே க்ரியேட் பண்ண முடியும். கீவேர்ட் ரிசர்ச்சையும் தாண்டி ஒரு ரைட்டான கண்டென்ட்டை வந்து உங்களாலையும் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஃபைன். ஸோ கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும். தென் கண்டென்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட SEO அப்படிங்கிறது 3 டைப்ஸ் ஆஃப் பிரியுது. ஒன்று ஆன் பேஜ், இன்னொன்று ஆஃப் பேஜ், இன்னொன்று டெக்னிக்கல் SEO. ஓகேவா? இப்போது இந்த கீவேர்ட் ரிசர்ச் டீட்டெயிலாக என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். பட் இந்த ப்ராசஸ் என்னன்றது புரிஞ்சா SEOவில் நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற அந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சா எல்லாத்துக்கும்? ஓகே, சூப்பர். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பண்ணுற ப்ராசஸ் ஆக்சுவலாக ஒரு கம்பெனியில் போய்ட்டு நீங்கள் SEO ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும்னா கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும், ஆன் பேஜ் பண்ணணும், ஆஃப் பேஜ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ திஸ் ஆஃப் பேஜ் வி கால் இட் அஸ் அ பேக் லிங்க்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு 80-90% ஒர்க்காக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஆக்டிவிட்டியாக இருக்கும். அண்ட் இன் திஸ் மாடர்ன் SEO வேர்ல்ட் இந்த ஆஃப் பேஜ் அப்படிங்கிறது கரண்ட்லி கம்ப்ளீட் கண்டென்ட் க்ரியேஷன் ப்ராசஸாக மாறிட்டுருக்கு. ஓகேவா? இது என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபைன். ஸோ ஆன் பேஜ் ரிசர்ச் வெப்சைட் க்ரியேஷன் CMS. ப்ரோ இது என்ன ப்ரோ டவுட் இது? லக்ஷ்மண் ப்ரோ நீங்கள் தான் கேட்டிங்கன்னு நினைக்கிறேன். வாட்ஸ் வெப்சைட் சொல்லிட்டேன். CMS வெப்சைட். இது என்ன ப்ரோ டவுட்டு? அதான் ப்ரோ இப்போ சொன்னீங்களா அந்த ஆன் பேஜ் SEO நம்ம க்ரியேட் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டு நம்ம ஆன் பேஜை கோல் பண்ணணுமா இல்லைன்னா அந்த மாதிரி தான் டவுட் இருக்காமா? ஓகே. இப்போ அது பண்ணணுமா கிளியர் ஆகிட்டு வருதுல்ல? கிளியர் ஆகிட்டு ப்ரோ. ஓகே சார். ஸோ திஸ் ஆன் பேஜ் அப்படிங்கிறது என்னென்னா சிம்ப்ளி இந்த ஆன் பேஜ் ஒர்க் வந்துட்டு நம்ம வெப்சைட்டுக்குள்ளே பண்ணுற ஒர்க். ஓகேவா? வாட் இஸ் தட் வெப்சைட்டுக்குள்ளே பண்ணுற ஒர்க் அப்படின்னா இப்போது இது வெல்கம் டு ஸ்ரீ கிருஷ்ணா ஃபிசியோதெரபி சென்டர். இது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? டைட்டில் மாதிரி இருக்குது. இது பேராகிராஃப் மாதிரி இருக்குது. ரைட்டா? அண்ட் இது டைட்டில், இது பேராகிராஃப், இது டைட்டில், இது பேராகிராஃப், இது டைட்டில், இது பேராகிராஃப். அண்ட் தீஸ் ஆர் இமேஜஸ். டைட்டில், பேராகிராஃப். இந்த மாதிரி வெப்சைட்டுக்குள்ளே என்னை பற்றி நான் எவ்வளோ பெருமையாக வேணாலும் பேசிக்கலாம். ஓகேவா? ஸோ வெப்சைட்டுக்குள்ளே நம்ம கொடுக்குற கண்டென்ட், டைட்டில், இமேஜஸ், அது பேக்கெண்டில் இருக்கிற சில விஷயங்கள் இதுதான் பார்த்திங்கன்னா ஆன் பேஜ். ஓகேவா? ஸோ டெக்னிக்கலி இந்த ஆன் பேஜ் ஒர்க் அப்படிங்கிறது
வெப்சைட் கண்டென்ட் ஒர்க். அப்படி இன்னும் சிம்பிளாக கீவேர்ட் ப்ளஸ் கண்டென்ட் ஆப்டிமைசேஷன். இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, சி we are creating a website, we are doing SEO. எதுக்காக நம்ம SEO பண்ணுறோம்னா, நம்மளோட கஸ்டமர்ஸ் நம்மளோட வெப்சைட்டை பார்த்து உள்ளே வரணும், நம்மளோட கஸ்டமர்ஸ் நம்மளோட வெப்சைட்டை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணி உள்ளே வரணும் அப்படின்ற ஒரு விஷயம். பட் நம்மளோட கஸ்டமர்ஸ் நம்மளோட வெப்சைட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு யார் மனசு வைக்கணும் அப்படின்னா, இந்த கூகுள் மனசு வைக்கணும். ஓகேவா? பட் அந்த கூகுள் மனசு வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட வெப்சைட் இந்த கீவேர்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது, நம்மளோட வெப்சைட் இந்த கண்டென்ட் இந்த டாபிக் ரிலவெண்ட்டான ஒரு வெப்சைட் தான், நம்மளோட வெப்சைட் ஒரு ஜென்யூனான ஒரு வெப்சைட் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த கூகுளை நம்ப வைக்கணும், கூகுளுக்கு தெரியப்படுத்தணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ப்ராசஸ் ஆன் பேஜ் ஒர்க். ஸோ கூகுள் ஃபைண்ட் பண்ணணும். கூகுள் should know our website. இதுதான் ப்ராசஸ். ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆன் பேஜில் சில டேக்ஸ் இருக்குது. they are called as HTML tags, which means hypertext markup language. And ஓகே, இப்போ ஃபிசியோதெரபி இன் சென்னை நான் தேடும்போது இந்த கிளினிக் வந்துட்டு செகண்ட் பொசிஷனில் வருது கூகுளோட. இது ஃபஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷனில் வருது. இதை நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது இது ஒரு வெப்சைட் இருக்குது. நான் அகெயின் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்றதில் நான் போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி வி பேஜ் சோர்ஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். இது என்ன காமிக்கும் அப்படின்னா, இந்த வெப்பேஜோட பேக்அண்ட் காமிக்கும். இந்த மாதிரி ஒரு கோடு தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்பேஜாக ஃப்ரண்ட் எண்டில் காமிக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் Ctrl F கொடுத்து டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணணும். டைட்டில் வரல. டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணும்போது இங்கே வருது பார்த்தீங்களா, ஃபிசியோதெரபி. இந்த டைட்டில் அப்படின்ற ஒரு டேக், HTML டேக், இதுதான் HTML டேக். இந்த டேகுக்குள்ளே ஃபிசியோதெரபி கிளினிக் இன் சென்னை, நியர்பை ஃபிசியோதெரபி கிளினிக் அப்படி அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மெட்டா டைட்டில். இது நீங்கள் ஆன் பேஜில் படிச்சிருப்பீங்க, ரைட்டா? ஸோ இட்ஸ் அ HTML டேக். இது வந்துட்டு டெவலப்பர்ஸ் வெப்சைட் டெவலப் பண்ணும்போது யூஸ் பண்ணுற டேக். ஆல்சோ ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது இஸ் மேட் அப் ஆஃப் மெயின்லி HTML. HTML இல்லாமல் வெப்சைட்டே க்ரியேட் ஆகாது. பேசிக் திங் இஸ் HTML. அண்டு வெப்சைட் டெவலப்பிங் பண்ணும்போது HTML இருக்குது, CSS இருக்குது, ஜாவா இருக்குது, பைத்தான் இருக்குது, பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு நிறைய கோடிங் வந்துருச்சு. பட் பேசிக்லி HTML இல்லாமல், இந்த மாதிரி டேக் இல்லாமல் வெப்சைட் க்ரியேட் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ இந்த HTML டேக்கில் தான் நம்ம ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் பண்ண போகிறோம். இப்போ இங்கே என்ன ப்ரோ ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன்னா, இந்த இடத்துல இந்த டேகுக்குள்ளே, அதாவது டைட்டில் அப்படின்ற டேக் இங்கே ஓப்பன் ஆகுது, இந்த இடத்துல டைட்டில் அப்படின்ற டேக் க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக், அதான் இதுக்குள்ளே தான் நம்மளோட டைட்டில் கொடுப்போம். இது எங்கே அப்பியர் ஆகுது ஆக்சுவலாக கூகுளில் அப்படின்னா,
இங்கே ஃபிசியோதெரபி கிளினிக் இன் சென்னைன்னு வருது பார்த்திங்கன்னா, இதுதான் மெட்டா டைட்டில், இதுதான் மெட்டா டிஸ்கிரிப்ஷன். இங்கே நம்ம கொடுக்குற அந்த ஒரு விஷயங்கள் தான், இந்த டைட்டில் கொடுக்குற அந்த விஷயங்கள் தான் நம்மளுக்கு இங்கே வந்துட்டு அப்பியர் ஆகும். ஓகேவா? இப்போது இதில் என்ன ப்ரோ ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன்னா, இந்த இடத்துல நம்ம மேக்ஸிமம் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, கீவேர்டு. பீப்புள் நம்மளோட டார்கெட்டட் கீவேர்டு என்னவோ அந்த கீவேர்டை தான் இந்த இடத்துல கொடுக்கணும். பிகாஸ் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசியோதெரபி இன் சென்னைன்னு சொல்லிட்டு சில பேர் தேடுறாங்க. தேடும்போது இந்த இடத்துல அதே ரெலவெண்ட்டான ஒரு சர்ச் டேர்ம்ஸை பார்த்தா தான் வி யூஸ்வலி கிளிக். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த ஃபிசியோதெரபி இன் சென்னை அப்படின்ற ஒரு விஷயத்த மந்த்லி ஒரு 10,000 பேர் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 10,000 பேரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எஸ்இஓ பண்ணும்போது ஆன் பேஜில் ஒரு பேசிக்கான ஒரு ரூல் என்ன அப்படின்னா, இந்த மெட்டா டைட்டிலில் நம்மளோட கீவேர்ட்ஸை நம்ம கொடுக்கணும். மெயின் கீவேர்டு என்னவோ அதை நம்ம இங்கே கொடுக்கணும். இப்போது இந்த இடத்துல இது கொடுத்தா இது இந்த இடத்துல ரேங்க் ஆகும் அப்படின்றது ஒரு ரூல்னு வச்சுக்கோங்க, ஒரு இன்சைட்ஸ். ஓகேவா? ஏன் அப்படின்னா, இந்த டைட்டிலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத யூசர் வந்துட்டு ரீட் பண்ண போகிறது கிடையாது. யூசர் என்ன பண்ணுவான், நார்மலாக ஒரு கஸ்டமர் சர்ச் பண்ணுவாங்க, வெப்சைட்டை கிளிக் பண்ணுவாங்க, கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு தேவை இன்ஃபர்மேஷன், அவங்களுக்கு தேவை டீட்டெயில்ஸ். பட் இந்த இடத்துல கொடுக்குற இந்த டைட்டில் அப்படின்றது யாருக்காக அப்படின்னா, கூகுளுக்காக. ஓகேவா? கூகுள் ரோபோட்காக, கூகுள் ஸ்பைடருக்காக. பிகாஸ் நம்மளோட வெப்சைட்டை யார் பார்க்குறாங்க அப்படின்னா, கூகுள் பார்க்குறாங்க. அதான் நான் இனிஷியலாகவே சொன்னேன், கூகுள் மனசு வச்சா மட்டும்தான் நம்மளோட வெப்சைட் வந்துட்டு ஷோ பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஓகேவா? இந்த கூகுள் ரோபோட், கூகுள் ஸ்பைடர், கூகுள் க்ராலர் அப்படிங்கிறது ஒரு இமேஜினரியான ஒரு ரோபோட்னு வச்சுக்கோங்க. இந்த ரோபோட் யார் அப்படின்னா, இந்திரன் படம் பார்த்துருக்கீங்களா? இந்திரன் படத்தில் அந்த பார்பர் ஷாப் ஷீன் ஒன்று வரும். ஓகே. ஸோ இந்த சீனில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம சிட்டி வந்துட்டு ஒரு புக்காக படிச்சுட்டு அந்த புக்கில் இருக்க டேட்டாவை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதோட பிரெயினில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் இந்த சிட்டி ரோபோட். இந்த சிட்டி ரோபோட் தான் நம்மளோட கூகுள் ரோபோட். ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணும்னா, நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை அது கோத்ரூ பண்ணும். அந்த கண்டென்ட்டை கோத்ரூ பண்ணும்போது இந்த வெப்சைட் எதை பற்றி இருக்குது, இந்த பேஜ் எதை பற்றி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த பேசிக்காக எங்கே இருந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மெட்டா டைட்டில், தென் அதுக்கப்புறம் இதோட மெட்டா டெஸ்கிரிப்ஷன், ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் படிச்சிருப்பீங்க H1 டேக், H1 இருக்குது பார்த்தீங்களா? இந்த H1 டேக் அப்படிங்கிறது ஹெட்டிங் டேக், நீங்கள் லாஸ்ட் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அதே மாதிரி H2 டேக், இது எல்லாமே பார்த்திங்கன்னா மெயினான ஒரு HTML டேக்ஸ். ஓகேவா? மெட்டா டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், தென் ஹெட்டிங் டேக்ஸ். ஹெட்டிங் டேக்ஸ் அப்படிங்கிறது H1, H2, H3, H4, H5, H6 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? தென் இமேஜில் இருக்கிற ஆல் டேக்ஸ். ஓகேவா? இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான HTML டேக்ஸ். இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பேஜ் எதை பற்றி இருக்குது அப்படின்ற ஒரு ஹிண்ட்டை வந்துட்டு நம்ம கொடுத்துட்டே இருப்போம். இப்போ அகைன் இதில் நம்ம மெட்டா டைட்டில் பார்த்தோம், ஃபிசியோதெரபி கிளினிக் இன் சென்னைன்னு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி H1 நம்ம பார்க்குறோம். H1 என்ன வச்சுருக்காங்க? H1மே பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபி கிளினிக் இன் சென்னை. ஸோ திஸ் கூகுள் ரோபோட் என்ன பண்ணிக்கும், என்ன நினச்சிக்கும் அப்படின்னா, ஓகே
மெட்டா டைட்டில்லையும் ஃபிசியோதெரபி கிளினிக் இன் சென்னைன்னு வச்சுருக்காங்க. H1லேயும் ஃபிசியோதெரபி கிளினிக் இன் சென்னைன்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேஜ் இந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி தான் இருக்குது, இந்த பர்டிகுலர் கீவேர்டை பற்றி தான் இருக்குது, இந்த பர்டிகுலர் ஒரு டாப்பிக்கோட ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷனில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த திஸ் கூகுள் ரோபோட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெலவெண்ட்டான ஒரு விஷயத்த, ஒரு ஹிண்ட்டை நம்ம வந்துட்டு இந்த ஆன் பேஜில் நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம பண்ணுற ஒரு ஒர்க்காக இருக்கும் ஆன் பேஜில். அதுக்கப்புறம் இன்டர்னல் லிங்கிங், எக்ஸ்டர்னல் லிங்கிங், இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னா வித்தின் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வித்தின் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே பண்ணுற ஒரு ஆப்டிமைசேஷன் ஒர்க் தான் திஸ் ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் ஒர்க். அண்ட் திஸ் ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் ஒர்க் இஸ் ஒரு ஒன் டைம் ஒர்க் தான். ஒரு பேஜுக்கு ஒரு இடம் ஆன் பேஜ் பண்ணுவோம். இன்கேஸ் அது ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அது லைட்டாக திரும்ப நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்குவோம், ஆப்டிமைஸ் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன் பேஜ். இந்த ஆன் பேஜில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? சொல்லுங்கள் ப்ரோ. முத்துக்கண்ணன் ப்ரோ. என்ன ப்ரோ? ஹெட்டிங் டேக் மட்டும் ஹெட்டிங் டேக்ஸ். ஸோ ஹெட்டிங் டேக்ஸ் அப்படிங்கிறது ஓகே, இந்த ஹெட்டிங் டேக்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா H1 க்ளோஸ் ப்ராக்கெட் நம்மளோட கீவேர்டு இல்லை டாபிக். இப்போ ஃபிசியோதெரபி கிளினிக் இன் சென்னை அப்படின்னா ஃபிசியோதெரபி கிளினிக் இன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டெவலப்பர் வந்துட்டு பேக்கெண்டில் கொடுத்துருவாங்க. ஓகேவா? பட் நம்ம எஸ்இஓ லிஸ்ட் என்னன்னா எனக்கு இது வந்துட்டு H1ஆக இருக்கணும், இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது H1ஆக இருக்கணும், இது H2ஆக இருக்கணும், இது H3ஆக இருக்கணும், நம்ம டிஃபைன் பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்மளோட டெவலப்பர் அது கோட் பண்ணும்போது அவங்க வந்துட்டு அங்கே அதை டிஃபைன் பண்ணிக்குவாங்க. அவங்க கோட் பண்ணும்போது ஆட் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? ஸோ அகெயின் இந்த ஹெடர் டேக்ஸ் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு பர்பஸ் அப்படின்னா, நம்ம எல்லாருமே 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்போம் அண்ட் அகெயின் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்போம். படிக்கும்போது முக்கியமாக இந்த இங்கிலீஷ், தமிழ் எக்ஸாம்ஸ்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எஸ்ஸே எழுதுவோம். ரைட்டா? அந்த எஸ்ஸே எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்னாப்சிஸ் போடுவோம். ஸ்னாப்சிஸ்னால் ஐடியா இருக்கா? நம்ம அந்த எஸ்ஸேக்குள்ளே நம்ம என்ன டீட்டெயிலாக எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு இதுதான் டைட்டில், அந்த டைட்டிலுக்குள்ளே இந்தந்த விஷயங்கள் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்டைட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டான ஒரு அதாவது ஹெட்டிங்ஸ் அண்ட் சப் ஹெட்டிங்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்பஸ் தான் இந்த ஹெட்டிங் டேக்ஸை நம்ம ஸ்ட்ரக்சராக டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? அண்ட் ஒரு பேஜுக்கு ஒரே ஒரு H1 தான் இருக்கணும், மல்டிபிள் H1 H2s இருக்கக்கூடாது. சரி, மல்டிபிள் H1s இருக்கக்கூடாது. நீங்கள் H2 எவ்வளோ நாள் கொடுத்துக்கலாம், சப்டைட்டில் நீங்கள் எவ்வளோ நாள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? H1 அப்படிங்கிறது ஒன்லி ஒன் தான். இந்த பேஜ் இந்த எஸ்ஏக்கான மெயின் டைட்டில் இது தான். அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ சப்ஹெட்டிங்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். அந்த சப்ஹெட்டிங்ஸ்குள்ளே வர சப்ஹெட்டிங்ஸ் வந்துட்டு H3ஆக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இது டைட்டில் வந்துட்டு H1லாம் இருக்குது அப்படின்னா டைட்டில் அப்படிங்கிறது ஒன்று தான், சப்ஹெட்டிங்ஸ் அப்படிங்கிறது H2 அண்ட் அகெயின் இன்னொரு சப்ஹெட்டிங்ஸ் போடுறீங்க H2 அண்ட் அகெயின் இன்னொரு சப்ஹெட்டிங்ஸ் போடுறீங்க அதுக்கு H2. இப்போ இந்த சப்ஹெட்டிங்ஸ்குள்ளே ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க, அதுக்குள்ளே ஒரு சப்ஹெட்டிங் போகுது அப்படின்னா இங்கே H3ன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணலாம். புரியுது? அப்புறம் இல்லைன்னா டவுட்ஸ் இருக்கா? ஹலோ. ஓகே. அண்ட் அகெயின் இது இன்னும் புரியலை, இது என்ன ஸ்ட்ரக்சர் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே இந்தியா H1, இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே H2, அந்த ஸ்டேட்ஸ்குள்ளே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே H3, அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்குள்ளே இருக்கிற சிட்டிஸ் எல்லாமே H4 அண்ட் அகெயின் வில்லேஜஸ் H5, ஸ்ட்ரீட்ஸ் H6. இப்போ புரியுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? உங்களோட கண்டென்ட் நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது இதை மைண்டில் வச்சுக்கோங்க. H1 ஒன்றே ஒன்று தான், நீங்கள் H2 எவ்வளோ நாள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதாவது ஒரு பேஜுக்கு ஒரு H1. ஓகேவா? ஃபைன். அண்ட் அகெயின் இந்த ஆன் பேஜில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா மற்றவங்களுக்கு? சூப்பர். ஸோ ஆன் பேஜ்
indexing check code. Okay. So indexing. சொல்லுங்க, வாட் இஸ் இண்டெக்ஸிங்? இண்டெக்ஸிங்னா என்ன? இண்டெக்ஸிங் கூகுள்னா என்னது? ஒரு வெப்பேஜ் இருக்கு கூகுளுக்கு சொல்றது. கூகுளுக்கு சொல்கிறது. ஓகே. வேற? டேட்டா ஸ்டோர்ட் இன் டேட்டாபேஸ். ஓகே. வேற? ஓகே. ஸோ அஸ்யூம் நம்ம வந்துட்டு இந்த ஃபிசியோதெரபி கிளினிக் அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். வெப்சைட் க்ரியேட் பண்ணியாச்சு. வெப்சைட் க்ரியேட் பண்ணிவிட்டு கீவேர்ட்லாம் ரிசர்ச் பண்ணியாச்சு. கண்டென்ட்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு கண்டென்ட்லாம் பப்ளிஷே பண்ணியாச்சு. வெப்சைட்டும் பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வெப்சைட் பப்ளிஷ்ட் வித் கண்டென்ட். அந்த கண்டென்ட் எல்லாமே ஆப்டிமைஸும் பண்ணியாச்சு. பட் இதெல்லாம் கூகுளுக்கு தெரியணும். எப்படி கூகுளுக்கு தெரியும் அப்படின்னா, ஒன்று கூகுள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வெப்சைட்டை வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்துட்டு பேக்லிங்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும். பட் யூஸ்வலாக என்ன ப்ராசஸ் அப்படின்னா, கூகுளுக்கு வந்துட்டு நம்மளோட வெப்சைட் வந்துட்டு சப்மிட் பண்ணுவோம் த்ரூ கூகுள் சர்ச் கன்சோல் மூலமாக. இன்னும் உங்களுக்கு கூகுள் சர்ச் கன்சோல் எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நான் பேசிக்காக சொல்கிறேன். ஸோ இதுதான் கூகுள் சர்ச் கன்சோல். இந்த சர்ச் கன்சோலில் போய்ட்டு இப்போ இது வந்துட்டு BritLanka.uk அப்படின்ற ஒரு வெப்சைட். ஃபஸ்ட்டு இந்த கூகுள் சர்ச் கன்சோல் இன்டகிரேட் பண்ணுவோம். ஒரு கோட் எடுத்து வெப்சைட்டில் போடுவோம். அது சர்ச் கன்சோல் படிக்கும்போது நீங்கள் படிப்பீங்க. ஓகேவா? ஸோ படித்த டூல் இது பண்ணதுக்கப்புறமா இந்த வெப்சைட்டோட URL இப்போ இந்த ஹோம் பேஜ் நான் இண்டெக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இதில் இந்த இன்ஸ்பெக்ட் எனி URL இந்த சர்ச் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே போய்ட்டு என்னோடய வெப்சைட்டோட லிங்க்கை இங்கே கொடுத்துட்டேன்னா ரிட்ரீவிங் டேட்டா ஃப்ரம் கூகுள் இண்டெக்ஸ்னு வரும். இப்போ இது இங்கே காமிக்குது URL இஸ் ஆன் கூகுள். இன்கேஸ் அது URL கூகுள் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெக்வஸ்ட் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இண்டெக்ஸிங் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுவோம். இல்லை வேறு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இங்கே கீழே இஷ்யூஸ் காமிக்கும். அதை வந்துட்டு டெவலப்பர்கிட்ட சொல்லி நம்ம சரி பண்ணுவோம் டெக்னிக்கலாக. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து இண்டெக்ஸிங் பண்ணுவோம். ஃபைன். ஸோ இப்போது அகெயின் இதுவுமே அந்த சிட்டி ரோபோட் கான்செப்ட் தான். என்ன பண்ணும்? பேஜை ஸ்கேன் பண்ணுது. நம்ம கூகுளோட வெப்சைட்டை வந்துட்டு கூகுள் இந்த மாதிரி நம்ம சர்ச் கன்சோல் மூலமாக சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட வெப்சைட்டில் இருக்க கண்டென்ட்டை இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணும். அது எல்லாமே கூகுளோட பாலிசிஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கா, இல்லை ஏதாச்சும் அகெயின்ஸ்டாக இருக்கா, கூகுளோட SEO ரூல்ஸ் படி இருக்கா, அது எல்லாத்தையும் அது பார்த்துட்டு எஸ் இட் இஸ் ஃபைன் அப்படின்னா அது கூகுளோட டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணும். விச் மீன்ஸ் டெக்னிக்கலி இட் இஸ் கால்ட் அஸ் இண்டெக்ஸிங். டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறது. அது சேவ் பண்ணி வச்சுப்போம். ஓகேவா? பட் அந்த இது ரீட் பண்ணுது பார்த்தீங்களா, அதாவது இது ஸ்கேன் பண்ணுது பார்த்தீங்களா, இந்த ஸ்கேனிங்க்கு வந்துட்டு டெக்னிக்கலாக க்ராலிங் அப்படின்னு சொல்லுவோம். க்ராலிங் அப்படிங்கிறத ஓகே வெப்சைட் ரீட் பண்ணுறது இல்லை வெப்சைட்டை ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒரு வெப்சைட் வந்துட்டு கூகுளில் இண்டெக்ஸ் ஆகிறதுக்கு க்ராலிங் அண்ட் இண்டெக்ஸிங் நடக்குது. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் வந்துட்டு கூகுளில் டாப்பில் காமிக்கிறதுக்கு நம்ம பண்ணுற ஒரு விஷயம். அந்த ரிசல்ட்ஸை வந்துட்டு டாப்பில் கொண்டு வரதுக்காக தான் we are doing SEO ப்ராசஸ். அந்த SEO ப்ராசஸ் என்னென்ன? அகெயின் ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், டெக்னிக்கல் SEO. ஓகேவா? அண்ட் அகெயின் இதை இன்டர்வியூவில் வந்துட்டு எப்படி கேட்பாங்கன்னா ஹவு சர்ச் இன்ஜின் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இதுதான் க்ராலிங், இண்டெக்ஸிங் அண்ட் தென் ரிசல்ட்ஸ். ஓகேவா? ஃபைன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? அண்ட் ஆல்சோ இண்டெக்ஸிங் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஒன்று நீங்கள் கூகுள் சர்ச் கன்சோலில் போய்ட்டு இந்த மாதிரி உங்களோட URL வந்துட்டு இந்த மாதிரி உங்களோட URL நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா கூகுளில் போய்ட்டு ஆப்ரேட்டர்ஸ் சைட் :
எந்த பேஜ் இங்கே இண்டெக்ஸ் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணணுமோ அந்த பேஜை நீங்கள் போடணும். இப்போ இது ஹோம் பேஜ் போட்டிருக்கேன். ஹோம் பேஜ் போடனா அதோட பேஜ் வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்குன்னு காமிக்குது. இன்கேஸ் இண்டெக்ஸ் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். ஓகேவா? இல்லை இந்த பேஜில் இருக்க பர்டிகுலர் பேஜ் வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேஜ் யூஆரில் போயிட்டு இந்த மாதிரி காப்பி பண்ணி சைட் கோலன் அந்த பர்டிகுலர் பேஜ் யூஆர்எல் பேஸ்ட். எஸ், இது இண்டெக்ஸ் ஆகிருக்குது. ஓகேவா? இப்படி தான் நம்ம வந்துட்டு இண்டெக்ஸிங் வந்துட்டு செக் பண்ணணும். ஓகேவா? ஃபைன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஃபைன். ஸோ ஓகே, ஆல் ஓகே தானே? சூப்பர், டன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைன், எல்லாமே முடிச்சிட்டேன். இப்போ என்னென்னா வாட் இஸ் பேக்லிங்க்? பேக்லிங்க்னா என்ன உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்? டீம் லாஸ்ட் கிளாஸ் ஆக்சுவலாக பேக்லிங்கில் கன்ஃபியூஸ் ஆகி போய் தான் நானே வந்தேன். ஆனால் பேக்லிங்கில் நீங்கள் டவுட்டே கேட்கல. ஃபைன், வாட் இஸ் பேக்லிங்க்? அதில் என்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு? அது என்னன்னே புரியலையா? வாட் இஸ் தட்? நான் அந்த கிளாஸ் வீடியோ இன்னும் பார்க்கல ப்ரோ, அதனால எனக்கு அது என்னன்னே தெரியாது. ஓகே, காயத்ரி மேம் இருக்காங்களா? இல்லை, ஓகே. சொல்லுங்கள் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ. தான் இப்போ நம்ம அதான் மற்ற வெப்சைட்டோட நமக்கு ரிலேட்டடான வெப்சைட்ஸ் வந்து நம்ம அவங்களோட வெப்சைட்ஸ் மூலமாக நமக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு ரேங்கிங்கை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து நம்ம காப்பி பண்ணி நம்மளோட இதுக்கு ஆட் பண்ணுறது. ஸோ அதுலேயும் வந்து 2 சொன்னாங்க. நானும் அதை சரியாக பார்க்கல, கொஞ்சம் தான் பார்த்தேன். வெட்ரகா அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ பேங்க் எனக்குமே டவுட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனினா இப்போ மல்டிபிள் கம்பெனிஸ் இருக்குது. அதில் எது ரேங்க் ஆகிருக்கோ நம்ம அதோட பேங்க் திங்ஸ் தானே போய் தேடுவோம். அப்படி தானே அது? அப்படி சொல்லுங்க. இப்போ லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸில் வந்து இப்போ மல்டிபிள் கம்பெனிஸ் இருக்கும். எது நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு ரேங்கிங்ஸில் வருதோ அதோட வெப்சைட்டை பேஸ் பண்ணி அதோட பேங்கிங்ஸை யூஸ் பண்ணி தான் நம்மளோட வெப்சைட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணுவோம். கரெக்டாக? அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச். ஓகேங்களா? ஃபைன், ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ரோ. ஃபைன். ஸோ இப்போ என்னென்னா ஆன் பேஜ் எஸ்இஓ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நான் ஒரு ஒர்க் சொல்லியிருந்தேன். லைக் we are going to work within the website அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? பட் when it comes to ஆஃப் பேஜ் நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளே வேலை இல்லை, அவுட் சைட் ஆஃப் த வெப்சைட். வெப்சைட்டுக்குள்ளே நம்ம எந்த வேலையும் பார்க்க மாட்டோம். ஓகேவா? இது சிம்பிளாக என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஃபைன், இப்போ இது என்னோட பயோ. இன்ஸ்டாகிராம் அப்படின்றது ஒரு இது ஆக்சுவலாக சோஷியல் மீடியான்னு சொல்லலாம். பட் ஒருவாக பார்த்தோம்னா instagram.com இட்ஸ் அ வெப்சைட், ரைட்டா? இப்போ இந்த வெப்சைட்டில் இந்த இடத்துல என்னோடய பயோவில் அஸ்யூம் தட் நான் இந்த இடத்துல என்னோடய வெப்சைட் லிங்க் தந்திருக்கேன். ஓகேவா? வாட் இஸ் மை வெப்சைட்? மை வெப்சைட் இஸ் கால் sundardmc.com. அண்ட் ஆல்சோ என்னோட யூடியூப் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா என்னோடய வெப்சைட் லிங்க் நான் தந்திருக்கேன் பயோவில், sundardmc.com. ஓகேவா? இப்போது youtube.com இஸ் ஆல்சோ ஏ வெப்சைட். இது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான். பட் ஓரிவா youtube.com இஸ் அ வெப்சைட். ஓகேவா? இப்போது இந்த youtube.comல என்னோட வெப்சைட் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன், ரைட்டா? youtube.comல என்னோட வெப்சைட் லிங்க் நான் ஆட் பண்ணியிருக்கேன் sundardmc.com. இப்போ இதை கிளிக் பண்ணேன்னா இது எங்கே போகும்னா என்னோடய வெப்சைட்டுக்கு போகும்.
ஓகேவா? ஸோ கூகுள் ரோபோட் கண்டிப்பாக இதையும் பார்க்கும். யூடியூப்.com இவனோட வெப்சைட் ப்ளேஸ் ஆகிருக்கு, இவனோட வெப்சைட் லிங்க் ஆகிருக்கு அப்படின்றத திஸ் கூகுள் ரோபோட் பார்க்கும். ஓகேவா? ஸோ ஐ காட் அ பேக்லிங்க் ஃப்ரம் youtube.com. It's a backlink. I got a connection from youtube.com. It's a backlink. இதுதான் பேக்லிங்க் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறீங்களா? ஓகே. இப்போது why do we need backlink? எதுக்கு நம்மளுக்கு பேக்லிங்க் தேவை? See, on பேஜில் we are giving some clue to search engines through HTML tags, H1, H2, meta title, meta description, and through content, and through keywords, and through our paragraphs, everything. ஓகேவா? பட் ஆஃப் பேஜில் we have to show our authority. What is that authority அப்படின்னா, அகெயின் என்னோடய வெப்சைட்டில் என்னை பற்றி நான் எவ்வளோ பெருமையானாலும் பேசிக்கலாம். நான் தான் சூப்பர், நான் தான் டாப், நான் தான் பெஸ்ட் அப்படின்ட்டு நீங்கள் என்ன வேணாலும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இட்ஸ் அவர் வெப்சைட், வி கேன் ஏபிள் டு ஆட் எனி கண்டென்ட். ஓகேவா? பட் கூகுள் நம்புறதுக்கு கூகுளுக்கு என்ன தேவைன்னா அத்தாரிட்டி தேவை. நம்ம வெப்சைட் வந்துட்டு ஒரு அத்தாரிட்டியான ஒரு வெப்சைட், நம்மளோட பிஸ்னஸ் வந்துட்டு ஒரு பாப்புலரான ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது கூகுளை நம்ப வைக்கணும். அந்த நம்ப வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்னா we are doing backlinks. And again இந்த backlinks அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக, see, I have followers of 21K followers. இப்போ இதே பிஸ்னஸில் வேறு ஒருத்தர் 50K followers இருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னோடய பேஜையும் அவரோட பேஜையும் கம்பேர் பண்ணும்போது யார் பாப்புலரான ஆள்? 50K followers வச்சுருக்கவரை தான் பாப்புலரான ஆள். ஸோ ஒரு நார்மல் ஒரு ஹியூமன் மைண்ட் செட் என்ன பண்ணணும்னா, அங்கே 50K followers வச்சுருக்காங்க, நான் அவர் தான் சூப்பராக இருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நீங்கள் பிஸ்னஸ் தருவீங்க. ரைட்டா? ஸோ இதே மாதிரியான ஒரு விஷயந்தான் இங்கேயுமே. யூ ஹவ் டு கிரியேட் பேக்லிங்ஸ், மெனி பேக்லிங்ஸ், மெனி கனெக்ஷன்ஸ். ஸோ உங்களோட வெப்சைட்டுக்கு எவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்கோ, எவ்வளோ பேக்லிங்ஸ் இருக்கோ, அந்த அளவுக்கு கூகுள் வில் பிலீவ் தட் யுவர் வெப்சைட் இஸ் ஒரு அத்தாரிட்டியான ஒரு வெப்சைட், ஒரு பாப்புலரான ஒரு வெப்சைட். ஓகேவா? இப்போ அகெயின் இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு வெப்சைட் லிங்க் இருக்குது, யூடியூப்பில் ஒரு வெப்சைட் லிங்க் இருக்குது, தென் ஃபேஸ்புக்கில் ஒரு வெப்சைட் லிங்க் வச்சுருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்னோடய வெப்சைட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நிறையா நான் பேக்லிங்ஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? And again I can show you. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்சைட் லிங்க்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்லிங்க்ஸ். இந்த ஒவ்வொரு வெப்சைட்ஸ்லையும் நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேக்லிங்க்ஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போது சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் பேக்லிங்க்னா இப்போ அந்த அந்த ஒரு பேஜ், ஒரு வெப்சைட்டில் இருக்க ஒரு வெப் பேஜுக்கு தனியாக பேக்லிங்க்ஸ் இருக்குமா, அது அந்த கண்டென்ட்டுக்குனே தனியாக பேக்லிங்க்ஸ் இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வெப்சைட்டில் அந்த ஹோம் பேஜோட ஒரு சில கண்டென்ட்டுக்கு மட்டும் நம்ம பேக்லிங்க்ஸ் யூஸ் பண்ணுவோமா, அந்த பேக்லிங்க்ஸ் மட்டும் நம்ம காப்பி பண்ணி எடுத்து போடுவோமா, இல்லை அந்த வெப் பேஜுக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ்க்கு இருக்க பேக்லிங்க்ஸ் யூஸ் பண்ணுவோமா, அது ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிங்க்ஸ் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டுக்கு வந்து ஒரு பேக்லிங்க் இருக்குமா, இல்லை ஒரு வெப் பேஜுக்கும் தனியாக ஒரு பேக்லிங்க் இருக்குமா? ஓகே, சூப்பர் ப்ரோ. ஸோ இப்போ இதில் வந்துட்டு என்னென்னா ஐ ஹாவ் மல்டிபிள் சர்வீசஸ் என்னோடய வெப்சைட்டில் இருக்குது. இப்போ நான் இந்த பேஜை நான் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா இந்த பேஜுக்கு நான் தனியாக பேக்லிங்க் பண்ணணும். இப்போது அகெயின் என்கிட்ட வேறு ஒரு பேஜ் இருக்குது. ஓகேவா? ஸோ
இது ஒரு பேஜ். ஃபிசியோதெரபி கிளினிக்ஸ் அப்படின்றது ஒரு பேஜ். இப்போ இதை நான் ப்ரொமோட் பண்ணணும்னா இதுக்கு நான் பேக்லிங்க்ஸ் பண்ணணும். இப்போ ஃபிசியோதெரபி கிளினிக் இன் சென்னை அப்படின்ற அந்த ஒரு பேஜை நான் ப்ரொமோட் பண்ணணும்னா அந்த ஒரு பேஜுக்கு நான் பேக்லிங்க் பண்ணணும். எந்த பேஜ்லாம் நீங்கள் வந்துட்டு கூகுளில் வந்து டாப்பில் ரேங்க் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேஜுக்கெலாம் நீங்கள் பேக்லிங்க் பண்ணணும். இப்போ அகைன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேஜஸ். இந்த ஒவ்வொரு பேஜுக்கும் நாங்கள் பேக்லிங்க் பண்ணுவோம். இந்த பேஜுக்கு ஒரு பேக்லிங்க்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். இந்த பேஜுக்கு பேக்லிங்க்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். இந்த பேக்லிங்க்ஸ் க்ரியேட் பண்ணும்போது இதோட கீவேர்ட்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் ரன் பண்ணுவோம். சரி, க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஃபைன். ஸோ என்ன சொல்ல வந்தேன்? எஸ், இதை சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன். ஒன் மோர் டவுட்டு. இப்போ அந்த வெப்பேஜ் வந்து தனித்தனியாக ரேங்க் ஆகுமா? வெப்சைட்டாக ரேங்க் ஆகாது, ஒவ்வொரு வெப்பேஜுக்குமே தனித்தனியாக ரேங்க் ஆகும். ஆமாம் ப்ரோ. ஏன்னா ஒவ்வொரு வெப்பேஜுக்குமே கீவேர்ட்ஸ் வேறு இல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபி கிளினிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபி கிளினிக் இன் சென்னைன்னு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நான் இங்கே சர்ச் பண்ணும்போது ஃபிசியோதெரபி கிளினிக் சென்னைன்னு போடும்போது ஃபிசியோதெரபி கிளினிக்ஸ் இன் சென்னை அப்படின்ற ஒரு பேஜ் தான் நம்மளுக்கு ரேங்க் ஆகுது. ஓகேவா? கீவேர்ட்ஸ் வேறு, இந்த டாபிக் வேறு. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம ப்ராப்பராக ஒரே ஒரு பேஜை மட்டும் நம்ம ரேங்க் பண்ணாவே நம்ம வெப்சைட்ஸ் வந்து நம்ம வந்து இங்கே ஐ மீன் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பேஜஸும் அதுக்கேற்ற மாதிரி ரேங்க் ஆகிடும். கரெக்டாக அந்த லொக்கேஷன்ஸ் தனி, கான்டாக்ட் அஸ்க்கு தனி, ஹோம் தனி, அபவுட் அஸ் தனி, அந்த மாதிரி. ஓகே. ஆமாம் ப்ரோ. ஓகே ஓகே பிரதர், தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. டீம் மற்றவங்களுக்கு இது புரிஞ்சா இது என்ன பேக்லிங்க் அப்படிங்கிறது? ப்ரோ இப்போ அதர் தென் யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் வேற எங்கே நம்ம பேங்க் லிங்க் பண்ண முடியும்? அதுதான் ப்ரோ, அதை தான் மேம் ஃபைன் பண்ணணும். யூ ஷுட் ஓகே. ஃபைண்ட் தி பேக்லிங்க் டொமைன். அதாவது பேக்லிங்க் டொமைன்னா என்னென்னா டெக்னிக்கலாக ரெஃபரிங் டொமைன். இதை சிம்பிளாக டூல்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். பட் சிம்பிளாக டூல் இல்லாமல் எப்படி ஃபைன் பண்ணலான்னா, ஓகே சுந்தர் டிஎம்சி அப்படின்ட்டு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்துட்டு நான் டீச் பண்ணுறேன். ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேணாம். இப்போ இந்த ஃபிசியோதெரபியை பார்த்தீங்கன்னா ரீலிவா ஃபிசியோதெரபி அண்ட் ரீஹேப், இவங்க வந்துட்டு என்னோட காம்படிட்டர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இவங்க வந்துட்டு எதில் பேக்லிங்க் பண்ணியிருக்காங்கன்ட்டு என்னால் ஈஸியாக பார்க்க முடியும். ரீலிவா ஃபிசியோதெரபி. இப்போ நான் இதை சர்ச் பண்ணும்போது கூகுள் என்ன ரிசல்ட்ஸ் காமிக்கும்? இந்த சர்ச் டேர்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வெப்சைட்ஸ்லலாம் இவங்களை பற்றி பேசியிருக்காங்களோ அது காமிக்கும். இப்போ இது அவங்களோட வெப்சைட், ப்ராக்டோ அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஓகே ப்ராக்டோ அப்படிங்கிறது என்ன அப்படின்றத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஓகே, இப்போ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு டாக்டர் லிஸ்டிங் வெப்சைட். இது இப்போ இதுலேயும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு இது மூலமாகவும் நம்மளுக்கு வரும். அப்படின்னா உங்களோட ஒர்க் என்னென்னா அதில் சைன்அப் பண்ணணும், எப்படி சைன்அப் பண்ணணும், எப்படி கண்டென்ட் ஆட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு யூ கேன் ஆட் யுவர் பிஸ்னஸ் இயர். இது பெய்டுன்னு நினைக்கிறேன் ப்ராக்டோ. ஓகேவா? தென் அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. ஸோ நம்மளும் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுவோம். ஆல்ரெடி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி இல்லை அப்படின்னா வி ஹவ் டு க்ரியேட். ஓகே, ஜஸ்டேயில் இருக்காங்க, அப்போ ஜஸ்டேலையும் நம்ம க்ரியேட் பண்ணுவோம், அது புஷ் பண்ணுது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்னது ஆக்சுவலாக நம்மளோட வெப்சைட்டை பற்றின கண்டென்ட்டை, நம்மளோட பிஸ்னஸ் பற்றின கண்டென்ட்டை வேறு ஒரு பிளாட்ஃபார்ம்ஸில் ஆட் பண்ண போகிறோம். சில பிளாட்ஃபார்ம்ஸில் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். அகெயின் செகண்ட் பேஜ் ஃபேஸ்புக்கில் இருக்குது, லிங்க்டின்ல இருக்காங்க, ட்ரஸ்ட்பைலட் ரிவ்யூஸ்லேயுமே அவங்க வர்றாங்க. ஓகேவா? ஸோ ட்ரஸ்ட்பைலில் நம்ம எப்படி ரிவ்யூஸ் தரது? ஓகேவா? அண்ட் வாட்டர் கிளினிக் .com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்காங்க, இதில் எப்படி நம்ம ஆட் பண்ணலாம்? ஓகேவா? இது நம்மளுக்கு ரெலவெண்ட்டாக தானே இருக்குது. வாட் கிளினிக் அப்படின்னா ரெலவெண்ட்டாக தானே இருக்குது. ஓகே, இதுலேயும் நம்ம ஆட் பண்ணலாம், இதுவும் நம்மளுக்கு ரெலவெண்ட்டான டொமைன் தான், ரெஃபரிங் டொமைன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி இது ரொம்ப ஈஸியாக நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணி எடுக்கலாம். சின்ஸ் இவங்க வந்துட்டு என்னோட காம்படிட்டர். இதே மாதிரி ஃபிசியோதெரபி கிளினிக் நிறைய இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு பிஸ்னஸோட நேமை போட்டாலுமே நம்மளுக்கு புதுசாக ரெஃபரிங் டொமைன் கிடைக்கும். அதில் ரெலவெண்ட்டாக இருக்கிறதுல யூ கேன் கிரியேட் இட். ஓகேவா? ஃபைன். வேறு டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ சிடிஎம்
எஸ்சிஓ நீங்கள் மெட்டா ஆட்ஸ் வந்துட்டு யூஸ்வலாக எல்லா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுமே இதை ஃபீல் பண்ணுறது தான். மெட்டா ஆட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எஸ், இட்ஸ் வெரி ஈஸி. ஏன்னா நம்ம டே பை டே நம்ம இன்ஸ்டாகிராம் பார்த்து ஆட்ஸ் பார்த்து நம்ம பழகிட்டோம். ஓகேவா? பட் எஸ்சிஓ வந்துட்டு சீரியஸ்லி சொல்கிறேன், டூ டெக்னிக்கல், வெரி போரிங், ஓவர் தியரிஸாக தான் இருக்கும், ஓவர் கான்செப்ட்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஐ ஸ்டார்டட் மை கரியர் அஸ் அன் எஸ்சிஓ அனலிஸ்ட். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 months என்னடா இது காப்பி பேஸ்ட் ஒர்க் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஓகே, பட் நான் ஒர்க் பண்ணி என்னோடய வெப்சைட்டை நான் கூகுளில் ரேங்க் பண்ணி ஆரம்பித்ததுக்கப்புறமா எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஓகேவா? அது வரைக்கும் எனக்கு எஸ்சிஓ வந்துட்டு பயங்கர போர், காப்பி பேஸ்ட் ஒர்க் மாதிரி இருக்கும். அண்ட் அகெயின் ஓவர் கான்செப்ட்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? பட் உங்களோட ஒரு ஒர்க்குக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, அதுவும் எஸ்சிஓக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, மேஜர் ஒர்க் எங்கே இருக்கும் அப்படின்னா திஸ் பேக்லிங்க் க்ரியேஷன்ஸில் தான் இருக்கும். பேக்லிங்க் க்ரியேஷன் ஃப்ரெஷருக்கு அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி தருவாங்க. அண்ட் ஆல்சோ எவ்ரி வெப்சைட் நீட்ஸ் அட் பேக்லிங்க் க்ரியேஷன். ஓகே, அண்ட் நவடேஸ் கான்டென்ட் க்ரியேஷன், எஸ்சிஓ கான்டென்ட் க்ரியேஷன் ஆல்சோ மேட்டர்ஸ். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வர கிளாஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் பேக்லிங்காக தான் இருக்கும். பேக்லிங்க் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது என்னென்னு புரியும். பட் அது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எஸ்சிஓ, மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ், இந்த டாப்பிக்கில் எல்லாத்துலேயும் எது டூ டெக்னிக்கலாக இருக்கும்னா எஸ்சிஓ தான் டூ டெக்னிக்கலாக இருக்கும். எஸ்சிஓ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா கூகுள் ஆட்ஸ் ரொம்ப ஈஸி. கூகுள் ஆட்ஸ் வந்துட்டு காம்பினேஷன் ஆஃப் எஸ்சிஓ ப்ளஸ் மெட்டா ஆட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? பெய்ட் மார்க்கெட்டிங் அண்ட் ஆர்கானிக் மார்க்கெட்டிங் அப்படின்றது எஸ்சிஓ புரிஞ்சிச்சு. எஸ்டீம் நான் ஆக்சுவலாக அப்படி இப்படின்னு சொல்ல வருது என்னன்னா எஸ்சிஓ போர் தான். ஓகேவா? பட் அங்கங்கே சுற்றி பார்த்தோம்னா நம்ம இதில் பண்ணுற ஒர்க் என்ன அப்படின்னா ஆஃப் பேஜ் எஸ்சிஓ, ஆன் பேஜ் எஸ்சிஓ, இது ரெண்டில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டெக்னிக்கல் இஷ்யூ அவங்க டீச் பண்ணுவாங்க. அந்த கூகுள் சர்ச் கன்சோல், கூகுள் அனலிட்டிக்ஸ் அதெல்லாம் என்ன அப்படின்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அது புரியலைன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேவா? ஆன் பேஜ், ஆஃப் பேஜில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் அ ஒர்க் அப்படின்னா. ஓகேவா? அண்ட் திஸ் கூகுள் சர்ச் கன்சோல், கூகுள் அனலிட்டிக்ஸ் இதெல்லாமே டேட்டா ரீடிங் தான். இதில் என்ன இஷ்யூஸ் வந்திருக்கு சர்ச் கன்சோலில், கூகுள் அனலிட்டிக்ஸ்லேயும் டேட்டா ரீடிங் தான். எந்த மாதிரி டிராஃபிக்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். எஸ்சிஓ சிம்பிளாக மட்டும் அப்ரோச் பண்ணுங்கள். அகெயின் கன்ஃபியூஸ் ஆகணும். நிறைய கான்செப்ட்ஸ் தான் வரும் இதில். இப்போ நான் சொல்ல மாதிரி இந்த அல்காரிதம்ஸ், அந்த இண்டெக்ஸிங், ஹவு சர்ச் இன்ஜின் ஒர்க்ஸ், எல்லாமே கான்செப்ட்ஸ் நிறையா வரும். ஓகே, பட் அங்கங்கே சுற்றி கீவேர்ட் ரிசர்ச், கான்டென்ட் க்ரியேஷன், கண்டென்ட் ஆப்டிமைசேஷன், பேக்லிங்க்ஸ், இதுதான் ரொட்டீன் ஒர்க்காக இருக்கும். ஓகே, கீவேர்ட் ரிசர்ச், கான்டென்ட் பிளானிங் அண்ட் க்ரியேஷன், content optimization, which means on page optimization, then backlinks, which means off page. இதுதான் ரிப்பீட்டட் ஒர்க்காக இருக்கும். இதில் தான் மேஜராக நீங்கள் டைமே ஸ்பெண்ட் பண்ணணும். மற்ற ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா தான் நம்ம இந்த டெக்னிக்கல் இஷ்யூ சைடு, கூகுள் சர்ச் கன்சோல் அதெல்லாம் ஜஸ்ட் மானிட்டர் டூ. ஓகேவா? வெப்சைட் ஆடிட் இதெல்லாம் தான் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, அப்கமிங்கில் வரும். ஓகேவா டீம்? அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எஸ்சிஓ புரியலன்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணி எஸ்சிஓ கேளுங்க. ஓகேவா? அதை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக கேளுங்க. ஓகேவா? ஃபைன். இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு கிளாரிஃபை ஆச்சா? ஓரளவுக்கு புரிஞ்சிச்சா? சொல்லுங்கள் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ. ஆக்சுவலாக மெயினான காம்ப்ளிகேஷன் எங்கன்னா ஆஃப்லைன் எஸ்சிஓ தான். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பேக்லிங்ஸோட விங் குவாலிட்டி, விங் ஜூஸ், ரெஃபரிங் டொமைன், நோ ஃபாகோ அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு தான் மெயினான காம்ப்ளிகேஷனே வந்தது எனக்கு பர்சனலாக. ஆன்லைன் எஸ்சிஓ வந்து நாட் தட் மச் ஆஃப் காம்ப்ளிகேஷன், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டபிளாக தான் இருந்தது. ஸோ இந்த பேக்லிங்ஸ், இந்த சோஷியல் மீடியா ஷேரிங்ஸ் அதுக்காக தான் மட்டும்தான். அப்புறம் அந்த டிஏபிஏ செக்கரில் போடுறது, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு அவுட் சைடாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. அது இப்போ நாளைக்கு நீங்கள் வந்து எடுப்பீங்க, அங்கே மேம் தான் வருவாங்க. ஓகே ப்ரோ, மேமே வந்தாலும் திருப்பி இது ஒரு ரிவைஸ் கிளாஸ் எடுப்பாங்க. ஆமாம், நீங்கள் மேம்கிட்ட கேளுங்க, நானும் சொல்லிடுறேன்.
சரிங்களா? உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு கிளாஸ் நீங்கள் படிக்கிறீங்க. படிச்சுட்டு அது நீங்கள் ரீகால் பண்ணும்போது இல்லை டாஸ்க் கொடுத்து பண்ணிவிட்டு அந்த டவுட்ஸ் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் அந்த டவுட்ஸ் கேளுங்க. ஓகேவா? ஸோ அந்த அப்ரோச் தான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டுருங்க டவுட். இப்போ பேக் லிங்க்ஸ்னா மெயினான கான்செப்ட் வந்து இப்போ நீங்கள் சொன்னது தான். இன்னொரு வெப்சைட்ல வந்து நம்ம அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறது அந்த மாதிரியா, இல்லை அதோட லிங்க்கே எடுத்து இது இருக்கிற மாதிரி இருக்குமா? அது எந்த மாதிரி கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணல. பேக்லிங்க்ஸ் அப்படிங்கிறது மற்ற வெப்சைட்ஸில் நம்மளோட லிங்க் அங்கே இருக்கணும் ப்ரோ. இப்போ யூடியூப்பில் என்னோடய லிங்க் இருக்குது. திஸ் அ பேக் லிங்க். யூடியூப்ல உங்களோட லிங்க் இருக்குது. ஓகே. என்னோட வெப்சைட் லிங்க் இருக்குது. இட்ஸ் அ பேக் லிங்க். இட்ஸ் அ பேக்லிங்க் ஃபார் மை sundardmc.com, which means I got a backlink from youtube.com. ஓகேவா? மற்ற வெப்சைட்ஸில் இருந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு கொடுக்குற ஒரு கனெக்ஷன், ஒரு லிங்கிங். இப்போ அவங்க வெப்சைட்டுக்கு எப்படி நம்மளோட லிங்க்கை நம்ம அட்டாச் பண்ண முடியும்? அது ஏதாவது கோடிங்ஸ் இருக்குது, அதை நம்ம வெப்சைட்டுக்கு தான் அவங்களோட அட்டாச் பண்ண முடியும். அதுதான் ப்ரோ, அதுதான் பேக் லிங்க்கு. இந்த பேக் லிங்க்ஸே ஒரு 2-3 கிளாஸஸ் போகும். அது போகும்போது உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா? ப்ரோ இந்த டிஏபிஏ லிங்க் சூஸ் எஸ் இது கொஞ்சம் டூ டெக்னிக்கலாக தான் இருக்கும். பட் பேசிக் கான்செப்ட்ஸ் இதுதான் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் டீம். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா டீம்? இல்லை ப்ரோ. ஓகே டீம், ஃபைன். ஸோ எஸ்யூ இந்த சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் சிம்பிளாக அப்ரோச் பண்ணுங்கள். அவ்வளோதான். எஸ்யூ இஸ் வெரி ஈஸி. ரொம்ப டூ டெக்னிக்கலாக இருந்துச்சு, கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா டவுட்ஸ் கேட்டு கிளியர் பண்ணுங்கள். அந்த கிளியர் பண்ணியும் உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்குன்னா அந்த டாபிக் அப்படியே விட்டுருங்க. பட் இந்த 4 விஷயத்தில் மட்டும் கிளியர் ஆகிக்கோங்க. எஸ்யூவில் கீவர்ட் ரிசர்ச், கண்டென்ட் பிளானிங் அண்ட் கிரியேஷன், கண்டென்ட் ஆப்டிமைசேஷன், பேக்லிங்க்ஸ் ஆஃப் பேஜ். ஓகேவா? தென் நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே போக போக ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஃபைன் டீம். ஓகே டீம். ஸோ எஸ், ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.